பொண்ணு 5 கிலோ கடையில் தோட்டம் போட்டு கமிஷன் கையை வாங்கி 40 கடை வாங்கி கொடுத்துலாம் வேணாம் சார். நீங்கள் ஒரு டெலிவரி வாசி ராஜா போட்டேன் இன்னும் வர போகிறேன். ஒரு ட்ராக் போட்டு போடலாம். அது என்ன மேடம் தம்பி வந்துருப்பா என்ன பண்ணுறது மாதம் வேலையில் வாங்க என்ன சொல்கிறான் உங்கள் தம்பிக்கு அவ்வளோ ஆயிடுச்சு முன்னாடி ஆயிடுச்சு என்ன வழிபாக்கத்தில் ஒரு வேலை வாசபாக்கத்தில் ஒரு வேலை எதுக்கு நான் வந்து எடுத்தாங்க வெற்றி காத்த பாட்டில் ரியல் எஸ்டேட் உடம்பு பார்த்துக்கலாம் சரி சரி சித்தாந்தம்னா திறமையுடன் கூடிய மையம். புத்தி புத்தி பரிச்சை புத்தி அது எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன காரணம்? ஆமா, புத்தி பரிச்சை காரணம் அப்படின்னு எடுத்து வரேன். நடந்தது நமக்கு என்ன வால்யூம் எல்லா வால்யூம் வேணுமா? எல்லா வால்யூமே அந்த வாய்ஸும் வாய்ஸ் கேட்கல. அது வந்து பிடிஎஃப்ல தான் இருக்கும். நீங்க அதை சேவே ரங்கத்ரீண சாஸ்திரம் भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष विचार्यतूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. श्रीमद् अळयसिंगर् लक्ष्मीनृसिंहदिव्य पादुका सेवक श्रीवन् षठकोप श्री நாராயண யதீந்திர மகாதேசிகனுடைய சதாப்தி மகோத்சவம் நடக்கிறது. அதுக்கு அங்கமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திருநக்ஷத்திரத்திலையும் இங்கே வித்வான்கள் உபன்யாசம் செய்கிறார்கள், மகா வித்வான்கள். அந்த கிரமத்தில் அடியன் மகா அவித்வானாக இருந்தாலும் அடியனையும் கூட்டு சுவாமி நியாய சித்தாஞ்சனத்தில் புத்தி பரிச்சேதத்தில் 12 கேள்விகளை கேட்டு அதுக்கு சமாதானங்களை சாதிச்சிருக்கார். அந்த சமாதானங்களை சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதுபடி அடியேன் நியாய சித்தாஞ்சன கிரந்தத்தில் இருக்கிறபடி அடியன் விஞ்ஞாபிக்கிறேன். எல்லார்கிட்ட முன்னாடியே ஒரு விஷயத்தை தெரியப்படுத்திடுறேன். இது சாஸ்திரமானபடியால் நீங்களும் நியாய சித்தாஞ்சனத்தில் இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொன்னதுனால இந்த விஷயத்துடைய காഠின்யம் இருக்கு இல்லையா, அந்த காഠின்யத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுத்தே ஆகணும். அடியனால் முடிஞ்ச அளவுக்கு சரளமாக சொல்கிறேன். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம்,
இந்த ஒரு மணி காலம் சமயம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு மணி காலம் சமயத்துக்குள்ளே இது முடியறதுக்கு பிரயத்தனப்படுறேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் பொறுத்துக்கணும். ஏன்னா இந்த தலைப்புக்கு பாஷாந்தரத்தில் ஜஸ்டிஸ்னு சொல்லுவா இல்லையா, இந்த தலைப்புக்கு நாம் ஒரு நீதியை செய்யணும். அதுக்காக இதுக்கு வேண்டிய சக்தியையும், அதாவது ஞான சக்தியையும் சரீர சக்தியையும் சுவாமி தேசிகனே கொடுப்பார் அப்படின்னு நாம் முடிவு பண்ணிப்போம். அதே பிரார்த்தனை. நம்ம சித்தாந்தத்தில், அதாவது வேதாந்த சித்தாந்தத்தில் தர்மபூத ஞானம் என்பது ஒன்று இருக்குது. அதாவது நம்மளுடைய ஞானத்தை, நம்மளுடைய அறிவை தர்மபூத ஞானம்னு வேதாந்தத்தில் குறிப்பிடுறார். தர்மபூத ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆத்மா என்பது தர்மி, ஆத்மா என்பது ஆதாரம், அதில் ஞானம் இருக்குது. ஆத்மாவே ஒரு ஞானம், அதுக்குள்ளே இருக்கிற ஞானம் ஆனபடியால் இதுக்கு தர்மபூத ஞானம் அப்படின்னு பேர். இந்த தர்மபூத ஞானத்தை நித்தியம் அப்படின்னு நம்ம சித்தாந்தத்தில் ஒத்துக்கிறோம். இங்கே ஒரு சாதாரண கேள்வி, என்ன சுவாமி ஞானம் நித்தியம்னு சொல்கிறங்களே, நமக்கு ஞானம் உண்டாகிறது அழியிறது, திரும்ப ஞானம் உண்டாகிறது அழியிறது, இப்படி தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஞானத்தை நித்தியம்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு சமாதானம் என்னென்னா, ஞானம் உண்டாகிறது இல்லை, ஞானம் அழியிறது இல்லை, அதனுடைய பிரசரணம், அதாவது பிரசரணம்னா ஞானத்தினுடைய விஷய சம்பந்தம் உண்டாகிறது போகிறது அப்படின்னு இதை தீர்மானம் பண்ணியிருக்காங்க. விஷயம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஞானம் இருந்தால் ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இப்போது இந்த விஷயத்தில் சுவாமி தேசிகன் புத்தி பரிச்சேதத்தில் நியாய சித்தாஞ்சனத்தில் கேள்விகளெல்லாம் கேட்டிருக்கார். அடியனுக்கே ஒரு சமயத்தில் இந்த அடியனுக்கே ஒரு சமயத்தில் இந்த கேள்விகள்லாம் வந்தது சேவிக்கிறதுக்கு முன்னாடியே. நம்ம ஸ்ரீபாஷ்யத்தில் காமசங்கல்ப விசிகித்சா அப்படின்ற வாக்கியத்தை எடுத்து சர்வம் மனையேவ அப்படின்ற ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்கிற பாஷ்யத்தில் மனசனுடைய விகாரம்தான் காமாதிகள் அப்படின்னு இருக்குது. ஒரு மதாந்தரத்தில் இருக்கிற ஒரு சுவாமி, இப்போ இல்லை, அவர் பெரிய வித்வானவர், பெங்களூரில் இருந்தார். அவர் கேட்டார், இதெல்லாம் மனசனுடைய விகாரம் தானே அப்படின்னார். இல்லை, தர்மபூத ஞானத்தினுடைய விகாரங்கள் தான் காமாதிகள். தர்மபூத ஞானம் என்பது நித்தியம், அதுக்கு தான் காமாதிகள் விகாரமே தவிர்த்து மனசனுடைய விகாரம் கிடையாது. மனசு என்பது அது ஒரு அகங்காரிகமான இந்திரியம் அது அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்கள் பாஷ்யத்தில் அப்படி தான் இருக்கு, நான் பார்த்தேன் அப்படின்னார். இது நடந்தது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. 15 வருஷம் மேலே இருக்கும், 20 வருஷம் இருக்கும். இது நம்ம ஆச்சாரிய முகமாக நம்ம சேவித்து வச்சுருக்கோம். உங்கள் பாஷ்யத்தில் இப்படி தான் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு தோணித்து. அதுக்கப்புறம் இந்த இடங்களை சேவித்தா நமக்கு தெரிஞ்சது ஒரு விஷயம். தேசிகனே நியாய சித்தாஞ்சனத்தில் ஒரு இடத்துல சாதிச்சிருக்கார், ஆச்சாரிய முகமாக சேவிக்காமல் புஸ்தகத்தை பார்த்தா என்ன ஞானம் வருதோ அந்த ஞானத்தினால் வந்த பலன்தான் இந்த மாதிரி கேள்விகள் அப்படின்னு எழுதியிருக்கார். அதாவது தேசிகனே நமக்கு சிக்ஷிச்சிருக்கார், ஆச்சாரிய முகமாக தான் சேவிக்கணும்னு. ஆச்சாரியா தெய்வ வித்யா விதித்தா சாதிஷ்டம் பிராபத்து ஆச்சாரியவான் புருஷோ வேதன் ஸ்ருதியே சொல்கிறது.
ஆச்சாரியாதித்யதீதே அப்படின்னு சுவாமி தேசிகனும் அதிகரண சாராவளியில் சொல்லியிருக்கார். ஏன் இதை இந்த பிரகிருதத்தில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த புத்தி விஷயத்தில் வர சந்தேகங்கள்லாம் ஆச்சாரிய முகமாக தான் தெளிவு அடைய வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் சந்தேகங்கள்லாம் ஆச்சாரிய முகமாக தான் தெளிவடைய வேண்டியவை. அதை நமக்கு ஆச்சாரியனாக இருக்கிற சுவாமி தேசிகன் 12 கேள்விகளாக ஆக்கி தெளிவாக சாதிச்சிருக்கார். இதில் முதல் கேள்வி சர்வான் காம மனோகதான். இந்த மனோகதான்னா என்ன அர்த்தம்னா, மனசுன்னு சொல்கிறேன், மனசுனால் ஏற்படுகிறதுன்னு அர்த்தம், மனசில் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. எல்லாரும் அப்படி நினச்சோன்றா, மனசில் இருக்கிறது இல்லை. பஞ்சவிருத்தி மனோவத் வியபதிஷ்யத்தைன்னு சூத்திரத்தில் ந வாயுக்கிரே பிருத்தக் உபதேசாதுன்னு முதல் சூத்திரம். அங்கே வாயுனுடைய விகாரங்கள் தான் பிராணாதிகள்னு சொல்லும் பொழுது மனோவிகாரங்கள் காமாதிகள்னு சாதிச்சிருக்கார் பாஷ்யக்காரர். கொஞ்சம் பேதம் இருக்குது. வாயுதான் பிராணாதி விகாரங்களை அடையிறது, மனசு காமாதி விகாரங்களை அடையிறதில்ல. காமாதி அவஸ்தைகளுக்கு அது காரணமாக ஆகிறது அப்படின்னு. இங்கே 12 கேள்விகள் இருக்குது. 12 கேள்விகளையும் படிச்சுட்டு அதுக்கு சமாதானம் சொல்கிறத காட்டிலும் ஒவ்வொரு கேள்வியாக சொல்லி அதுக்கு சமாதானம் சொன்னால் சௌகரியமாக இருக்கும். இப்போது முதல் கேள்வி என்ன, முன்னாடி அடியேன்னு சொன்னேன், தர்மபூத ஞானம் என்பது நித்தியம். தர்மபூத ஞானம் நித்தியம்னு சொல்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னார். முதல் கேள்வி. அதுக்கு சமாதானம், ந விஜ்ஞாது விஜ்ஞாதேஹ விபரிலோபः வித்யதே நஹி திரஷ்டு திருஷ்டேஹ விபரிலோபோ வித்யதே அப்படின்னார். இங்கே ஸ்பஷ்டமாக அர்த்தம் தெரிகிறது. விபரிலோபः நஹி வித்யதே, நாசமானது இல்லை. அவிநாசீவா அரே அயமாத்மா அனுச்சித்தி தர்மா, அதாவது இந்த ஆத்மா இருக்க அழியாத தர்மத்தை கொண்டது, அழியாத தர்மபூத ஞானத்தை கொண்டது அப்படின்னு இந்த ஸ்ருதிக்கு அர்த்தம். இந்த இடத்துல அவிநாசின்னு ஆத்மாவுக்கு விநாசம் இல்லைன்னு சொல்லப்பட்டுடுது. அதுக்கப்புறம் அனுச்சித்தி தர்மான்னு சொன்னது ஆத்மாவுக்கு விநாசம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக வந்தது அல்ல. இது அதனுடைய தர்மத்துக்கு நாசம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக வந்தது. அதை அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ருதிக்கு நாம் சொல்கிற அர்த்தம், ஸ்ரீபாஷ்யக்காரர் சாதிக்கிற அர்த்தம் இதுதான், வேதாந்த சித்தாந்தம் இதுதான். ஆனால் இப்போ இருக்கிற அத்வைதிகள் அதுக்கு வேறு விதமாக அர்த்தம் சொல்கிறா, அது அவ்வளவு சரியான அர்த்தமாக இருக்காது. அது மட்டும் இல்லை, இந்த ஆத்மசித்தின்ற கிரந்தத்தில் ஆளவந்தாரும் அவிநாசித்வாத் ஏவ ஞானஸ்யாபி அப்படின்னார். ஆத்மா அவிநாசியாக இருக்கிறதுனால ஞானமும் அவிநாசி, அதாவது நித்தியமாக இருக்கிற ஆத்மாவுக்கு சுவாபாவிக தர்மமாக இருக்கிறதுனால ஞானமும் நித்தியம். இது ஒரு யுக்தி. அதாவது பிரமாணம்னா வேதம்தான் பிரமாணம், அதுக்கு அனுகுணமாக யுக்தியும் சொல்லலாம். இப்போது ரெண்டாவது கேள்வி என்னென்னா, சரி சுவாமி ஞானம் நித்தியம்னு சொல்கிறோங்க, அப்போது தூக்கம் விழிப்பு இந்த பேதெல்லாம் எப்படி? இப்போ நாம் விழிச்சுட்டுருக்கோம், ஞானத்தோடு இருக்கோம், தூங்குகிற சமயத்தில் ஞானம் இல்லையே. அப்போ ஞானம் நித்தியமாக இருந்தால் எப்போவும் ஞானம் இருக்கணுமே. தூங்குகிற சமயத்தில் ஞானம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரியும்னா தூங்குறவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரியும், என்ன அப்போவே தெரியும். எழுந்தவனுக்கு அப்புறம் தெரியும். எழுந்தவன் நகிஞ்சிது அவேதிஷம், எழுந்தப்புறம் இது வரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது
சில ஆச்சாரியால் என்ன பண்ணிட்டான்னா தூங்குற தசையில் கூட ஞானமானது விஷயத்தை விஷயீகரிக்கிறது அப்படின்னு சில ஆச்சாரியால் சொல்லிட்டார். தேசிகருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியால் ஸ்ரீராம மிஸ்ரர் அப்படின்றவர் ஷடர்த்த சங்கேபம் அப்படின்ற கிரந்தத்தை சாதிச்சிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டால், சுஷுப்தாவப்பி ந அஸ்பூர்த்தி, சுஷுப்தி தசையில் கூட ஞானமானது பிரகாசிச்சுண்டு தான் இருக்குது அப்படின்னார். நம்ம சித்தாந்தம் என்ன? சுவாமி தேசிகன் திருவள்ளம், அதாவது தேசிகனுடைய திருவள்ளம்னு ஒன்று கிடையாது, பிராச்சீன ஆச்சாரியாளுடைய நாதமுனிகளுடைய திருவள்ளம், ஆளவந்தாருடைய திருவள்ளம், சுவாமி உடையவருடைய திருவள்ளம். என்னன்னு கேட்டால், சுஷுப்தி காலத்தில் ஞானம் பிரகாசிக்கிறது இல்லை. ஏன்னால் ஞானம் பிரகாசிக்கணும் என்றால் அதுக்கு விஷயம் வேணும். விஷயம் இல்லாமல் ஞானம் பிரகாசிக்காது. அப்போ ஏன் சுவாமி சுஷுப்தி காலத்தில் பிரகாசிக்கலை அப்படின்னு கேட்டால், சுஷுப்தி காலத்தில் தமஸ் தடுக்கிறது. சத்வம் ரஜः தம இதி குணாக பிரகிருதி சம்பவாக. நம்மளுக்கு தூக்கம் எதனால் வருது? தமோ குணத்தினால்தான் வருது. தமோ குணம் இருந்தால் சோம்பல் வரும், தமோ குணம் இருந்தால் தூக்கம் வரும், தமோ குணம் இருந்தால் விஷயங்கள்லாம் புரியாது. இப்போ அந்த தமோ குணத்தினால்தானே தூங்குறான். அப்போ தமோ குணத்தினால தான் இவனுக்கு விஷயங்கள் தெரியறதில்லை சுஷுப்தி காலத்தில். அதான் அப்போ சுஷுப்தி காலத்தில் தமோ குணத்தினால இவனுக்கு விஷயங்கள்லாம் ஞானத்துக்கு விஷயம் ஆகலை. எனவே அப்போது ஞானமும் பிரகாசிக்கலை. அது விஷயம் இருந்தால் தான் பிரகாசிக்கும், தர்மபூத ஞானம் அப்படின்னு இது சுலபமான ஒரு சமாதானம். இது அடுத்தது மூணாவது கேள்வி என்னன்னு கேட்டால், சரி சுவாமி தர்மபூத ஞானம் நித்தியம்னு சொல்லிட்டார், அது இங்கே இருக்குது. ஆத்மா இருக்கிற இடம் ஹிருதயம்தான். ஹிருதிஹயம் ஆத்மான்னு ஸ்ருதியே சொல்கிறது. சாதாரணமாக அவாவாளுடைய ஆத்மா ஹிருதயத்தில் தான் இருக்கும். லௌகிகமாக சொல்கிறது, டாக்டர் இருக்கார அந்த ஸ்டெத்தாஸ்கோப் எங்கே வச்சு பார்க்குறாரு? இங்கே தான் வச்சு பார்க்குறார். ஏன்னா இவனுடைய ஹிருதயத்தில் என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இவன் என்ன சார்ஜ் ஃபீஸை கொடுப்பானா மாட்டானா அப்படின்னு பார்க்க, அப்படின்னு ஒரு பரிகாசமாக சொல்லுவாள். இப்போது ஹிருதிஹயம் ஆத்மானு ஹிருதயத்தில் தான் ஆத்மா இருக்குது. அப்போது ஆத்மாவில் தானே ஞானம் இருக்கணும். ஆத்மாவில் ஞானம் இருக்குன்னா, இந்த வெளியில் இருக்கிற இது சுவர், இது சுவர், இது பழம், இது புஸ்தகம், இது எல்லாத்தையும் ஞானம் எப்படி விஷயீகரிக்கிறது அப்படின்னா, ஞானம் இந்திரியங்கள் வாயிலாக வெளியில் போகிறது. இந்திரியங்கள் இருக்க ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இந்திரியம்னா கண் ஒரு உதாரணமாக கண். அது மாத்திரம் இந்திரியம் இல்லை, 11 இந்திரியங்கள். இந்த கண் வெளியில் போகிறது. அதனுடைய ரஷ்மி இருக்க, ரஷ்மினா ரேஸ், இந்த ரஷ்மி வெளியில் போகிறது. வெளியில் போய் இந்த புஸ்தகத்துக்கு மேலே படுறது. படும்போது உள்ளேந்து கிளம்பின தர்மபூத ஞானம் இருக்கு இல்லையா, தர்மபூத ஞானமும் வெளியில் கிளம்பி அந்த சக்ஷுஸ்னுடைய ரஷ்மியோட சேர்ந்து சம்வளித்தம்னு சொல்லுவாள். அத்தோடு சேர்ந்து பின்னிண்டு நேர போய் புஸ்தகத்து மேலே படுறது. இதுக்கு இந்த சம்பந்தத்துக்கு சயோகம்னு பேர். அதனால் இந்த புஸ்தகம் கிரகிக்கப்படுறது. இதுக்கு பிரசரணம்னு பேர். அப்போது பிரசரணம் இருக்குதுன்னு ஒத்துக்கிறார். இந்த பிரசரணம் 2 விதம். சில சமயம் பிரசரணம் சின்னதாக இருக்கும், சில சமயம் விஸ்திருத்தமாக இருக்கும். இவன் முக்தனாக ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இவன் முக்தனாக ஆகிட்டான்னா இவன் சர்வஜன் ஆகிடுறான். இவன் முக்தனாக ஆகிட்டான்னா சர்வஜன் ஆகிடுறான். அப்போது இவனுக்கு எல்லா விஷயங்கள்லையும் ஞான சம்பந்தம், எல்லா விஷயங்கள்லேயும் ஞான சம்பந்தம். சுவாமி மேலே இருக்கா சுவாமி, இங்கே மேலே இருக்க ஆராதகர் சுவாமி அவர். இவனுக்கு எல்லா விஷயங்கள்லேயும் சுவாமி எடுக்க மேலே எடுக்க சுவாமி ஆராதகர்னு என்ன, இவருக்கு இந்த ஞானம் இருக்க, ஞானம் எல்லா விஷயங்கள்லேயும் சம்பந்தப்படும். எப்போது? முக்தி தசையில். இப்போ அப்படி இருக்காது.
இப்போ எப்படின்னா அவனவன் செய்த வினை பிரகாரம் இவனுக்கு அங்கங்கே நின்று போயிடும். இவனுடைய ஞானமானது வெளியில் கிளம்பின ஞானம் என்னால் ஒரு 10 மீட்டர் இருக்கிற விஷயத்தை கிரகிக்க முடியும், இன்னொருத்தரால் 20 மீட்டர் கிரகிக்க முடியும், அவ்வளோதான். இன்னொருத்தரால் 50 மீட்டர்னு வச்சுக்கோங்க. அவனவனுடைய வினைக்கு கர்மாக்கு அனுகுணமாக இப்போ இந்த பிரசரணம் இருக்கும். இதை சாஸ்திரங்கள் என்ன சொல்லுவான்னு கேட்டால், பிரசரணம் இருக்குன்னு சொல்கிறத காட்டிலும் சங்கோச்சம்னு சொல்லுவாள். இந்த பிரசரணம்னு சொல்லலாம் இல்லையோ, சங்கோச்சம்னு ஏன் சொல்கிறா அப்படின்னு கேட்டால், இந்த தர்மபூத ஞானம் என்பது வியாபகமாக இருக்கும். வியாபகம், அதுக்கு ஒரு அளவே கிடையாது. அதுதான் அதனுடைய ஒரு உண்மையான தன்மை. இப்போ நம்மளுடைய கர்மாவால் இது ரொம்ப குறைஞ்சிருக்கு. இந்த கர்மா போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், உபாசனம் பண்ணுறதுனாலையோ பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணுறதுனாலையோ கர்மா போயிடுத்துனா அதனுடைய உண்மையான நிலை வந்துடும். அப்போ எல்லாத்தோடையும் பட்டுன்னு இருக்கும் அப்படின்னு இங்கே ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்குது. எல்லாரும் என்ன நினச்சின்னு இருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த தர்மபூத ஞானம் வெளியில் கிளம்புறது இப்போ தடுக்கப்பட்டிருக்கு, இங்கேயோ நின்று போயிடுது. இப்போ என்னுடைய தர்மபூத ஞானம் இவ்வளோ தூரம் தான் போகும், நின்று போயிடுது. ஏன்? நான் பண்ண கர்மா. சில விஷயங்களை தான் என்னால் கிரகிக்க முடியும், பல விஷயங்களை கிரகிக்க முடியாது, நின்று போயிடுது. இப்போது இவர் இருக்கார், இவருடைய தர்மபூத ஞானம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறது அப்படின்னா, ஏதோ தர்மபூத ஞானத்துக்கு அந்த சங்கோச்ச விகாசங்கள் என்பது ஒரு விகாரம். விகாரம் தானே. விகாரம் எந்த வஸ்துக்கு இருக்கோ அந்த வஸ்து அனித்தியமாக இருக்கும். மண் இருக்குது, மண்ணை ஜலம் சேர்த்து மண்ணை கடமாக பண்ணுறான், விகாரத்தை அடையிறது, கடம் உடஞ்சி போகிறது. உடஞ்சி போனால் கடைசியில் திருப்பி மண்ணாக ஆகிடுறது. அப்போது தர்மபூத ஞானத்தை நித்தியம்னு சொல்கிறவா அதுக்கு சங்கோச்ச விகாசங்கள் என்கிற விகாரத்தை ஒத்துண்டால் என்ன வரும்னா, அதுக்கு சாவயவத்துவம் வரும். சாவயவத்துவம்னா அவயவங்கள் இருக்க வேண்டியதாக இருக்கும். அவயவங்கள் இருக்கிற வஸ்துக்குத்தான் விகாரம் வரும். அவயவம் இல்லாத பிரம்மத்துக்கு விகாரம் உண்டா? கிடையாது. அப்படின்னு கேள்வி கேட்டார். 2 விஷயம் இங்கே. அவயவங்களை ஒத்துக்க வேண்டியதாக இருக்கும், விகாரங்களை ஒத்துக்க வேண்டியதாக இருக்கும், அதனால் அனித்தியத்துவத்தை ஒத்துக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு கேள்வி. இந்த கேள்வி மற்ற சித்தாந்திகள்லாம் கேட்குற கேள்வி. இதுக்கு நம்ம பெரியவாள்லாம் என்ன அர்த்தம் சொல்லிவிட்டா தெரியும் இல்லையா? தர்மபூத ஞானம் நித்தியம், அதுக்கு பிரசரணம் உண்டு. இது 2மே சாஸ்திர சித்தம். இதில் என்ன கேள்வி கேட்குறது? இதில் என்ன கேள்வி கேட்குறது அப்படின்னார். என்ன இது? அது வேற, அது வேற. என்ன இதில் இதுக்கு விகாரம் உண்டு, இதுக்கு விகாரம் உண்டு, அவயவங்கள் கிடையாது, இது நித்தியம்தான், எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம். எப்படி அப்படின்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நஹி விஜ்ஞாத்து விஜ்ஞாத்தே விபரிலோபோ விஜித்தே. முன்னாடியே சொன்னோம் இல்லையா? தர்மபூத ஞானம் நித்தியம்ன்ற விஷயத்தில் பிரமாணம் இருக்குது, சாஸ்திரம் பிரமாணம் இருக்குதுன்னு. இதுதான் பெரியவாளுடைய தீர்மானம். ஆனால் பரகால சுவாமி சாதிச்சார், தர்மபூத பரகால சுவாமி சாதிச்சார்னு அடியன் சொல்கிறது காரணம் என்னன்னா, தேசிகனுடைய திருவள்ளத்தை சாதிச்சார். பரகால சுவாமி அவர் தனி மதத்தை சொல்லலை, தேசிகனுடைய திருவள்ளத்தை அவர் ரொம்ப சூக்ஷ்மமாக சாதிச்சார். என்ன சாதிச்சார்னா, இதில் விகாரம்லாம் ஒன்றும் கிடையாது, தர்மபூத ஞானம் அது பலூன் மாதிரி பெருசாகிறது சுருங்கிறது இந்த விவகாரமே கிடையாது. தர்மபூத ஞானம் எப்பவும் எல்லா இடத்துலையும் பரவி தான் இருக்குது. இப்போ என்னுடைய தர்மபூத ஞானம் சுருங்கி இருக்கின்றதெல்லாம் கிடையாது. என்னுடைய தர்மபூதான் ஜீவன் சம்சாரி, என்னுடைய தர்மபூத ஞானம் முக்தனுடைய தர்மபூத ஞானம் மாதிரி வியாபித்து தான் இப்போவும் இருக்குது. அப்போ ஏன் சுவாமி எல்லாத்தையும் கிரகிக்கலாமே, அவர் எல்லாத்தையும் கிரகிக்கிறாரே, நம்ம அல்பஜனாக இருக்கோமே அப்படின்னா, அது காரணம் என்னென்னா, இது வியாபகமாக இருந்தாலும் சில இடங்களில் சம்பந்தப்படுறது, சில இடங்களில் சம்பந்தப்படுறதில்லை. என்ன தர்மபூத ஞானமானது அது கடைசியில் வரப்போகிறது. இது சில இடங்களில் சம்பந்தப்படலை. இதை தான் சங்கோச்ச விகாசம்னு பெரியவாள்லாம் எழுதுகிறாளே தவிர்த்து, என்னமோ இது பெருசாக இருக்குது அப்படியே சுருங்கிறது அப்புறம் நீட்டப்படுறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது நடுவில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது பறக்கலாம். ಸಂಯೋಗಮ ತ್ರಿನಿಷ್ಠಮ ಇಕೋ ಇಂದ್ರಿಯ
இந்திரிய அர்த்த சயோகம் நடக்கிறது, தர்மபூத ஞானத்தோடையும் சயோகம் நடக்கிறது. திரினிஷ்டனா தர்மபூத ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் சயோகம், இந்திரியத்துக்கும் அதுக்கும் சம்யோகம் இருக்குது. தனி தானே அது, ரெண்டு சயோகம் தானே, ரெண்டு சயோகம். இந்த சயோகம் என்றைக்குமே திரினிஷ்டமாக இருக்குமா? இருக்காது, துனிஷ்டமாக தான் இருக்கும். இப்போது மூணாவது கேள்வி என்ன? தர்மபூத ஞானத்துக்கு பிரசரணம் இருக்குது அப்படின்றதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டால், இதுவும் ஆளவந்தாரே சாய்ச்சிருக்கார். ஆளவந்தார் சாய்ச்சிருக்க இந்த தேசிகன் கிரந்தத்தை ஸ்ரீபாஷ்யத்தை வச்சு சேவிச்சுக்கிறது ஒரு கிரமம். ஆளவந்தாருடைய கிரந்தம் நாதமணிகளுடைய கிரந்தத்தோடு சேர்ந்து தேசிகன் கிரந்தத்தை சேவித்தா, அதுக்கு தான் அடியன் சித்தித்ரயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது. சித்தித்ரயத்தை சொல்கிறதோடைய சாரம் என்னென்னா, நம்மளுக்கு இங்கிலீஷில் பாஷாந்தரத்தில் ஆத்தென்டிசிட்டின்னு சொல்கிறாளோ இல்லையோ, ஸ்ரீபாஷ்யம் என்னன்னு உண்மையாகவே புரியணும்னால் தேசிகன் கிரந்தங்கள் நூற்றுக்கு மேற்பட்ட கிரந்தங்களை சேவித்து நம்ம புரிஞ்சிக்க முடியாது. எப்பவும் அவ்வளோ ஒரு கிரந்தத்தையே சரியாக சேவிக்க முடியாது. ஆனால் ஆளவந்தாருடைய கிரந்தத்தை சேவித்தோமானால் இதுதான் ஸ்ரீபாஷ்யக்காருடைய சித்தாந்தம்னு புரிஞ்சிடும். அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது இல்லையா, என்ன கஷ்டமாக இருந்தாலும் சின்னதாக இருக்குது. அதனால் ஒன்று தேசிகனுடைய கிரந்தத்தை சேவிக்கணும், இல்லாட்டா ஆளவந்தாருடைய கிரந்தத்தை சேவிக்கணும். அதான் ஆளவந்தாருடைய கிரந்தத்தை சேவித்தா இன்னொரு லாபம் இருக்குது. அவர் நாதமுனிகளுடைய திருவள்ளத்தை அப்படியே எழுதுகிறார். நாதமுனிகளுடைய திருவள்ள சாஸ்திரேன்னு சொல்லிவிட்டு நியாய தத்துவன்ற கிரந்தத்தை அப்படி அனுசரித்து எழுதுறதுனால இப்போ சாதிக்கிறேன் நான் சொல்ல தப்பாக நினச்சிக்காது. இது அடியனுடைய விவகாரம் இப்படி தான் இருக்கும். இப்போ எழுதுறதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல சுவாமி சாதிக்கிறாருன்னு சொல்லணுமே அப்படின்னா கௌரவத்தோடு தான் சொல்கிறோம், அந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணுறோம். இப்போது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டார், இந்த தர்மபூத ஞானத்துக்கு வியோமவத்து அமூர்த்தஸ்ய கதம் கிரியான்வயித்துவம். வியோமவத்து ஆகாசம் மாதிரி அமூர்த்தமாக இருக்கிறது. அமூர்த்தம்னா அதுக்கு பரிமாணம் கிடையாது, பரிச்சின்ன பரிமாணம் கிடையாது. பரிச்சின்ன பரிமாணம்னா ஒரு அளவான இது பரிச்சின்ன பரிமாணத்தை உடையது. ஆகாசத்துக்கு பரிச்சின்னமான பரிமாணம் கிடையாது தார்க்கிக மதத்தில். அதை வச்சுன்னு கேள்வி கேட்டார், அதுக்கு எப்படி கிரியை வரும் அப்படின்னு கேட்டார். உடனே ஆளவந்தார், என்ன மூர்த்தத்துவம்னா என்ன மூர்த்தத்துவம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு ததஸ்ய ஹரதி பிரஜாம் வாயுர் நாவம் இவாம்பசி அப்படின்னு இந்த கீதாச்சாரியனுடைய வாக்கியங்கள்லாம் எடுத்து இந்த பிரஜைக்கு ஹரணம் இருக்குது. பிரஜா அப்படின்னால் தர்மபூத ஞானம், அதுக்கு ஹரணம் உண்டு. ஹரணம்னா சங்கோச்சம் உண்டுன்னு சாய்ச்சிருக்கார். இதை காட்டிலும் சுலபமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ருதியே இருக்குது. பிரஜாச்ச தஸ்மாத் பிரசுருதா புராணி அப்படின்னு ஸ்வேதாஸ்வரதர உபனிஷத்து வாக்கியம். பிரஜாச்ச தஸ்மாத் பிரசுருதா புராணி, அவனுடைய பிரஜானா தர்மபூத ஞானம், இது பிரசுருதா. புராணி பிரசுருதா, அனாதியாக இருக்கிற ரெண்டு விஷயம் வந்துடுத்ததில்லை. தர்மபூத ஞானம் நித்தியம்னு தெரிஞ்சு போச்சு, பிரசுருத்தான்னு பிரசரணமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னார். அதனால் தர்மபூத ஞானத்துக்கு பிரசரணம் இருக்குன்ற விஷயத்தில் ஸ்ருதியே பிரமாணம். ஸ்ருதியே பிரமாணம். இங்கே ஒரு கேள்வியை கேட்பா மற்றவாள்லாம், அத்வைத்திகள் தான். பிரஜாச்ச தஸ்மாத் பிரசுத்தா புராணின்னா இதுக்கு என்னது? பிரஜானா தர்மபூத ஞானம், அது பிரசரணத்தை அடையிறது, இப்படிலாம் அர்த்தம் சொல்ல வேண்டாம். பிரஜாச்ச தஸ்மாத் பிரசுத்தா புராணி அப்படின்னா பிரஜானா சைத்தன்யம், அது பிரசுத்தமாக இருக்குது, எப்போவுமே இருக்குது, வியாபகமாக இருக்குது சொல்லிட்டு போகலாமே. இப்போ எங்களுடைய சித்தாந்தத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்குமே அப்படின்னார். அதுக்கு தேசிகன் சாதிக்கிறார், இந்த ஸ்ருதி ஸ்மிருதி வாக்கியம் நம்ம கீதா வாக்கியத்தை காண்பித்தோம். தேனாஸ்ய க்ஷரதி பிரஜா திருத்தே பாதாதிவ உதகம், மனுவுடைய வாக்கியம். இந்த ஸ்ருதி ஸ்மிருதிகள் இருக்குது, பிரசரணம் இருக்குன்றதுக்கு யுக்திகளும் இருக்குது. இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு எதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை பண்ணணும்? ரெண்டாவது,
ஒரு வாக்கியத்தை கேட்கும் பொழுது யதாஸ்ருதமாக எந்த அர்த்தம் ஏற்படுறதோ அந்த அர்த்தத்தில் பாதகம் இல்லைன்னா அதை விட வேண்டிய அவசியம் இல்லையே, அதையே விடணும். அதனால் பிரக்ஞாச்ச தஸ்மாத் பிரசுதா புராணின்ற வாக்கியம் இருக்க, அது பிரசரணத்தை சாதிக்கிற ஸ்ருதி வாக்கியம். அச்சா, இப்போ 4வது கேள்வி. கதஞ்ச ஆத்மகுணபூதாயாக புத்தேஹே திரவியத்துவம். நம்ம சித்தாந்தத்தில் தர்மபூத ஞானத்தை திரவியம்னு ஒத்துக்கிறோம். இதுக்கு சமாதானம் ஸ்ரீபாஷ்யத்தில் சாதிச்சது தான். ஆனால் சுவாமி தேசிகன் விஸ்திருத்தமாக சாதிக்கிறார் இங்கே. அந்த சித்தாந்தமே நமக்கு சொல்கிறதுக்கு போகும். என்னன்னு கேட்டால், பிரபா திரவியஸ்ய தீபகுணபூதஸ்யேவ ஞானஸ்யாபி ஆத்மகுணபூதஸ்ய திரவியத்துவம் அவிருத்தம் அப்படின்னு இருக்குது. அதாவது பிரபானா ஒளி. ஒளி தீபத்தினுடைய குணம். அது திரவியமா குணமா? குணம்னா பிரபா எப்போவுமே தீபத்தை ஒட்டியே இருக்குது. தீபத்தை அணைச்சிட்டான், இங்கே வெளிச்சமாக இருக்குது சுவாமின்னா யாரா நம்புவாளா? அப்போது தீபத்தை ஒட்டியே பிரபா இருக்குது, ஒளி இருக்குது. அதனால் ஒளியை நம்ம என்ன சொல்கிறோம்? தீபத்தினுடைய குணம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஒளின்னு சொல்லப்படுற பிரபா அது திரவியம். அதே மாதிரி ஆத்மா என்பது ஞானஸ்வரூபம். அதனுடைய தர்மமாக இருக்கிற தர்மபூத ஞானம். தர்மபூத ஞானம்னு விவகாரமே தேசிகன் விவகாரம் இல்லை, ஞானம்தான் தேசிகனுடைய விவகாரம். என்ன, ஆனால் தர்மபூத ஞானன்ற விவகாரம் தப்பு இல்லை. பின்னாடி ஆச்சாரியால் அந்த பிரயோகத்தை பண்ணியிருக்காங்க. தேசிகனை எங்கேயாவது பண்ணியிருக்கலாம், அதிகம் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. புரியறதுக்காக சொல்கிறது. ஆத்மா, ஆனால் ஆத்மாவை தர்மி ஞானம்னு பிரயோகம் பண்ணுறதில்லை, தர்மின்னு பிரயோகம் பண்ணுவார், இல்லாட்டா ஆத்மானு பிரயோகம் பண்ணுவார். இப்போது ஆத்மாவே ஞானமாக இருக்கும் பொழுது அதில் இருக்கிற இன்னொரு ஞானம், அதுக்கு தர்மபூத ஞானம்னு பேர் வச்சுருக்கோம். அதுவும் ஞானம்தான். இப்போ ரெண்டுமே திரவியமாக இருக்கலாம். பிரபாவத்தான தீபம் திரவியம், பிரபையும் திரவியம். அதே மாதிரி உடனே ஒரு கேள்வி கேட்டார் சுவாமி. இப்போ பிரபையானது தீபத்தினுடைய தர்மம், ஞானமானது ஆத்மாவுடைய தர்மம். ஞானம் உள்ளேருந்து வெளியில் கிளம்புறது. இதை ஸ்ரீபாஷ்யத்தில் கடைசியில் சாதிச்சிருக்கார். இதுக்கு பகிர்வியாப்தி, ஆத்மாபிமான அனுகுணா வியாப்தி அப்படின்னு ஒன்று. அகம்னு சொல்கிற வியாப்தி ஒன்று, இதம்னு சொல்கிறதுக்கு அனுகுணமான வியாப்தி. ரெண்டு விதமாயும் இந்த தர்மபூத ஞானம் பரவுறது. ஒன்றும் இல்லை, நம்ம சரீரத்துக்குள்ளே தர்மபூத ஞானம் பரவித்துனா அகம்னு சொல்லுவோம். எனக்கு நான் சுகமாக இருக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், காலில் அடிபட்டது, அப்போ என்ன சொல்கிறோம்? நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறான். இவன் கஷ்டப்படுறேன்னு நான் சொல்கிறது இல்லை. இதே எதிர ஒரு வஸ்து இருக்குது, இந்த வஸ்து எதிர இருக்குது, இதை பார்த்த உடனே இது கருப்பாக இருக்குது, இது வெளுப்பாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அங்கே இந்த தர்மபூத ஞானம் போய் சேருறது பாருங்க. அப்போ இது அப்படின்னு ஞானம் வருது. இது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு கேள்வி கேட்டார். என்ன சுவாமி, குணம்னு சொல்கிறார், திரவியம்னு சொல்கிறார், இது ரெண்டும் எப்படி வரும்? ஒரே வஸ்து திரவியமாகவும் இருக்கணும், குணமாக இருக்கணும், எப்படி? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, குணமாக இருந்தால் இன்னொரு இடத்துல போய் இருக்கக்கூடாது. தர்மபூத இப்போது இது ஒரு மேஜை, இதில் ஒரு வர்ணம் இருக்குது. இந்த வர்ணத்துக்கு எனக்கு பேர் தெரியாது. இதெல்லாம் ஸ்திரீகளுக்கு தான் பேர்லாம் தெரிஞ்சிருக்கு. என்ன அந்த சில அஜந்தா அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன தெரியாது நமக்கு. என்ன இந்த மாதிரி சில இதில் ஒரு வர்ணம் இருக்குது சுவாமி. இந்த மேஜையில் ஒரு வர்ணம் இருக்குது. இந்த வர்ணம் இந்த மேஜையை விட்டுட்டு அங்கே இருக்குமா? இருக்காது. ஆனால் தர்மபூத ஞானம் ஆத்மாவோடைய குணமாக இருந்து கொண்டு ஆத்மாவை விட்டுட்டு வெளியில் போயிருக்காது. எப்படி சுவாமினார் அழகாக பதில் சொன்னார். வெளில போயிருக்கு இல்லையா, இது விட்டுடலையே, அதை பிடிச்சிட்டே தானே வெளில போயிருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது ஒரு இடத்துல இருக்கிறது
இன்னொரு இடத்துல எப்படி இருக்கும்னு நீர் கேள்வி கேட்குறார். அப்படி தானே? தார்க்கிகாளுடைய மதத்தை பாருங்க. அவள் சித்தாந்தத்தில் கடம் என்பது அவ்வளோ வேண்டாம், சுலபமாக சொல்கிறேன். ஒரு வஸ்திரம் இருக்குது. இப்போ நம்ம எல்லோரும் வஸ்திரத்தை எல்லாம் வச்சுட்டுருக்கோம். ஒரு வஸ்திரம் இருக்குது, பட்டம். இந்த வஸ்திரமானது நூலில் தானே இருக்குது. இப்போது ஒரு நூலில் இந்த வஸ்திரம் இருக்குது. நான் தார்க்கிக மத ரீதியாக பேசுகிறேன். ஒரு நூலில் இந்த வஸ்திரம் இருக்குது. இந்த நூலில் இருக்கிற வஸ்திரம் இன்னொரு நூல்லையும் இருக்கா இல்லையா? இல்லை சுவாமி, இது ஒரு நூலில் தான் இருக்குது, இன்னொரு நூலில் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வஸ்திரமே இல்லைன்னு ஆகிடும். சாஸ்திரியமாக சொன்னால் ஒரு நூலில் தான் வஸ்திரம் இருக்கணும். அதையும் தேசிகன் சாதிக்கிற இன்னொரு இடத்துல 2 நூலில் 1000 நூலில் ஒரு வஸ்திரம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு நூலில் இருக்கிற வஸ்திரம் இன்னொரு நூலில் இருக்குன்னு ஒத்துக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஆத்மாவில் இருக்கிற ஞானம் இன்னொரு இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கலாம். இன்னொரு கேள்வி என்ன கேட்டோம்? குணமாயும் திரவியமாயும் எப்படி இருக்கலாம்னா அந்தந்த லக்ஷணம் இருந்தால் அது எது இருக்கிறது. எதை ஆசிரியித்து எது இருக்கோ அது அதனுடைய குணம். பிரதீபத்தை ஆசிரியித்து பிரபா இருக்குது, பிரபா பிரதீபத்துடைய குணம். ஆத்மாவை ஆசிரியித்து ஞானம் இருக்குது, ஞானம் ஆத்மாவுடைய குணம். என்ன தப்பு? சுவாமி திரவியம் எப்படி யாருதுன்னார்? தேசிகனே சாய்ச்சிட்டார். புத்திர் திரவியம் விகாரான்வயத இதரவத் போத்ரவச்சா ஜடத்வாத். புத்தி திரவியம் விகாரான்வயத. விகாரம் எதுக்கு இருக்கோ அதுக்கு திரவியம்னு பேர். உடனே கேட்டுக்கூடாது, சுவாமி விகாரம் இருக்குது அப்படின்னா முன்னாடி தான் விகாரம் கிடையாதுன்னு சொன்னார் அப்படின்னா. அவஸ்தாஸ்ரயா திரவியம். அவஸ்தைன்றது வேறு. அதாவது விகாரம் எல்லாம் அவஸ்தை தான், அவஸ்தை எல்லாம் விகாரம் கிடையாது. ஈஸ்வரனுக்கும் அவஸ்தைகள் உண்டு. அதையும் சாதிச்சிருக்க. புத்தி திரவியம் அவஸ்தாவத்வா. புத்திக்கு நிறைய அவஸ்தைகள்லாம் இருக்கு. அவஸ்தைகள்னால் நிலைமைகள், நிலைகள். தசாவத்துன்னு சொல்லுவோம். தேசிகன் பிரயோகம் தான் இதுவும். தசா, பல தசைகள் இருக்குது புத்திக்கு. காம சங்கல்ப, விசிகித்சா, ஸ்ரத்தா அஸ்ரத்தா, திருதி அதிருதி, ஹ்ரீர் தீர்பி இத்தேதத் சர்வம் மன ஏவ. நடுவில் எதாவது விட்டுட்டுனா பாருங்க. ஸ்ரத்தா உடலை. இப்போது இதெல்லாம் தர்மபூத ஞானத்தினுடைய அவஸ்தைகள். தர்மபூத ஞானம் பல நிலைகளில் இருக்குது இல்லையா? அதே மாதிரி நிலைகள்லாம் தர்மபூத ஞானத்துக்கு இருக்கிறதுனால தான் தர்மபூத ஞானம் திரவியம். இப்போ ஒரே வியக்தி கிரகத்தில் பிதாவாக இருக்கலாம். ஒத்தனையோ ஒரு குழந்தை ஒரு பொண்ணையோ இவன் பிறக்க வச்சதுனால இவன் பிதா. இவனே வெளியில் டாக்டராக இருக்கலாம். எல்லாருக்கும் மருந்தெல்லாம் கொடுக்குறான், ஊசி போடுறான், சிகிச்சை பண்ணுறான், டாக்டராக இருக்கலாம். எப்படி சுவாமி ஒத்தனே டாக்டராகவும் ஒத்தனை பிதாவாகவும் இருக்கலாம் அப்படின்னா அந்தந்த லக்ஷணங்கள் இருந்தால் அது வரலாம். அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னார். ஆனால் இப்படி என்ன சொல்கிறான்னா, இப்படிலாம் இருக்கும் பொழுது கூட சில பேர் திரவியத்துவம் கிடையாது. நம்ம சித்தாந்தத்திலேயே சில பிராச்சீனர்கள் குணத்துவம்தான், திரவியத்துவம் கிடையாது அப்படின்னு சில பேர் சாதிக்கிறார். சில பேர் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால், குணத்துவம் கிடையாது, திரவியத்துவம் மட்டும்தான் சொல்கிறார். சுவாமி தேசிகனுடைய நிர்வாகம் என்னன்னு கேட்டால், திரவியமாயும் குணமாயும் தர்மபூத ஞானமானது இருக்கலாம் அப்படின்னு சாதிக்கிறார். இங்கே ஒரு அழகான வார்த்தை இருக்குது நியாய சித்தாந்தத்தில். இது திரவியம் குணம் ரெண்டாக ஆகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ, கிரியையாக கூட ஆறுதுன்னு சாதிச்சார். ஜானாதி அப்படின்ற கிரியாபதத்தினால் சொல்கிறதுனால ஞானம் கிரியையாக கூட ஆகலாம் அப்படின்னு சாதிக்கிறார். இப்போது ஞானம் அப்படின்ற ஒரு கிரியை தானே, அது கிரியையாக கூட ஆகலாம் அப்படின்னு சாதிக்கிறார். இதில் சந்தேகம் வரலன்னா கேட்குறதாவே அர்த்தம் இல்லை. சந்தேகம் வரணும். என்ன திரவியம் குணமாக
அதான் பிரபா இருக்கே சுவாமி. சாஸ்திரம்ன்றது வந்து ஒரு திருஷ்டாந்தத்தை கொண்டு போகிறது. ஒரு திருஷ்டாந்தத்தை காண்பிச்சா அப்புறம் இன்னொரு இதாக இருக்கான திருஷ்டாந்தங்களை லிஸ்ட் பண்ணுறது சாஸ்திரத்துடைய காரியம் இல்லை இல்லையா. ஒரு திருஷ்டாந்தத்தை கொண்டு தான் சாஸ்திரம் பிரவர்த்திக்கிறது இல்லை. இது பிரபாவத்துன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த திருஷ்டாந்தம் இருக்கலாம். இல்லை விகாரம் என்பது விகாரமும் ஆகந்துக அப்ரதக் சித்த தர்மந்தான். விகாரம் கூட ஒரு அவஸ்தை தான். விகாரம் என்பது வந்து இந்த ஷட்பாவ விகாரங்கள் சொல்கிறோம் இல்லையோ, அந்தந்த பிரதீதிக்கு ஹேத்துவாக இருக்கும். அந்தந்த பிரதீதிக்கு ஹேத்துவாக இருக்கும். அபக்ஷய விநாசாபியாம் பரிணாமர்த்தி ஜன்மபீன் அபக்ஷீயத்தே வினஷ்யதி. அந்த மாதிரி பிரதீதிக்கோ விவகாரத்துக்கோ ஹேத்துவாக இருக்கிறதுக்கு விகாரம்னு பேர் என்ன. ஆனால் அதுவும் அவஸ்தை தான். ஆகந்துகா பிரதக் சித்த தர்மோ வஸ்தேதி கீயத்தேன்னு தத்துவட்டிக்கையில் தேசிகன். சரி, இப்போது அந்த கேள்வி இங்கே இல்லை. ஜானாத்தின்ற இடத்துல கிரியைன்னு சொல்கிறோமே எப்படின்னா, கிரியாபதத்தில் சொல்லப்பட்டதுனால கிரியை. இப்போது கிரியாபதத்தினால் சொல்லப்பட்டது எல்லாமே கிரியையாக இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போது கச்சத்தின்னு சொல்கிறான், கமனம் கிரியா. ஜானாத்தின்ற இடத்துல ஞானம் கிரியைன்னு சொல்கிறோம், ஆனால் அது கிரியை இல்லை, அது குணம். தார்க்கிக பட்சத்தில் நம்ம சித்தாந்தத்தில் அது குணமாகவும் ஆறுது, திரவியமாகவும் ஆறுது. அவ்வளோதான். இப்படி பார்த்துக்கணும் அதை. ஏன்னா கடி வதனைக தேசேன்னு ஒரு தாத்து இருக்குது. அந்த இடத்துல கடி வதனைக தேசேன்னு கண்டான்னு சொல்கிறோம், கண்டத்தின்னு வரும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அது தாத்து தான். அது தாத்துக்கு அர்த்தமாக இருக்கிறதுனால அது கிரியை. ஆனால் வதனைக தேசா அப்படின்னா வதனத்தினுடைய ஏகதேசம் என்பது கிரியை கிடையாது. பார்த்துக்கலாம். இப்போ 5வது கேள்வி என்னென்னா, அது திரவியம்ன்றது என்ன பிரமாணம் இருக்குது சுவாமி? அதை முன்னாடியே சொல்லிவிட்டேன். புத்திர் திரவியம் விகாரான்வயத்தா அப்படின்னு தேசிகன் சாதிச்சா அதை இங்கே சாதிக்கிறார். பிரசரணாதி மத்வாதுன்னு ஒரு அனுமானத்தினால புத்திக்கு திரவியத்துவத்தை சாதிச்சிருக்கார். 6வது கேள்வி என்னென்னா, இந்த கேள்வியை நம்ம முன்னாடியே கேட்டுட்டோம். இங்கே கொஞ்சம் விஸ்திருத்தமாக சாதிக்கிறார். புத்தி என்பது ஆத்மாவுடைய தர்மம். அது எப்படி ஆத்மாவை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகும் அப்படின்னா, ஆத்மாவை விட்டுட்டு எங்கேயும் போலையே. நது எதித்து சுவாஸ்ரயத்தியாக அபிமத ச நேஷ்யத்தேன்னு தேசிகனுடைய ஸ்ரீசுக்தி. என்னென்னா, அது தன்னுடைய இடத்த விட்டுட்டு போகல, ஆத்மாவை விட்டுட்டு அது போயிடலை. இப்போது அக்னி எரியறது. மடப்பள்ளியில் நம்ம அடுப்பு மூட்டுறோம். அடுப்பை மூட்டின உடனே நெருப்பு எரியறது. அந்த நெருப்பு என்ன பண்ணோம்? மேலே போகும். அதுக்கு மேலே புகை போகும். அந்த புகை நெருப்பை விட்டுட்டு போயிடும். நெருப்பை விட்டுட்டு பக்கத்தாத்துக்கு போயின்ட்டுருக்கும். அது என்ன, நெருப்பு இங்கே தான் இருக்கும், புகை விட்டுட்டு போயிடும். அதே மாதிரி தன்னுடைய ஆசிரியமான ஆத்மாவை விட்டுட்டு ஞானம் எங்கேயும் போயிடல. இல்லை, புகை வெளியில் போகுமே. இது வந்து ஆத்மாலேருந்து கிளம்புற ஞானம் ஆத்மான்ற ஆதாரத்தை விடுறதில்லை, இதுலேருந்தே போயின்னு இருக்கு. பிரபா மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படின்னார். அதான் யாமுனர் சாதிச்சார். ஆத்ம பிரகாண அனபியபகமாத் அவிஹாயைவ ஆத்மானம் இதஸ்ததச்சேதன இந்திரியாதி துவாரா நிஸ்ஸரதி. இதுக்கு மேலே இவ்வளோ சுலபமாக சொல்ல முடியும்? எல்லாத்தையும் போட்டுட்டார் பாருங்க. இந்திரியாதி துவாரா இதஸ்தத ஆத்மானம் அவிஹாயைவ, ஆத்மாவை விடாமையே அப்படின்னார். அதனால் இந்த தோஷமும் கிடையாது. 7வது கேள்வி இது. 7, 8, 9, 10, 11, 12 கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள். 7வது கேள்வி என்ன தெரியுமா? இப்போது ஆத்மாவில் இருக்கிற ஞானம் இருக்கும் இல்லையோ, ஆத்மாவுக்கு
சங்கோச்ச விகாசம் உண்டா? கிடையாது. ஆத்மா என்பது அணு, விகாரம் கிடையாது, அது அப்படியே இருக்கு. ஆனால் இந்த தர்மபூத ஞானத்துக்கு சங்கோச்ச விகாசங்களை ஒத்துக்கிறோங்க. அப்போது தர்மபூத ஞானம் என்ன வளர்றதா அதை நீங்கள் ஒத்துக்கலை. சரி, தர்மபூத ஞானம் இல்லாட்டா விரளமாக ஆறுதா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். பஞ்சு இருக்கு இல்லையா, பஞ்சு பட்டை போடுறான்னு சொல்கிறாளோ இல்லையா, பஞ்சு இருக்குது. பஞ்சு வந்து அதை அப்படியே பிரித்து போட்டால் அது விரளமாக ஆகும். அதே மாதிரி தர்மபூத ஞானத்துக்கு ஏற்படுறதா? அதெல்லாம் கிடையாது அப்படின்னார். அப்போ எப்படி தர்மபூத ஞானம் எல்லாத்தோடையும் சேருறதுன்னு சொல்கிறேங்கோ? புரியுறதே? இப்போது இந்த வெள்ளி கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளி கட்டி வெள்ளி பார்ன்னு சொல்கிறா, இவ்வளோ பெருசு கொண்டு வரான். என்ன கோயிலில் வெள்ளி குடம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவா? அதை போட்டு அடித்து அதை அப்படியே பெருசாக்கி குடம் பண்ணுறா, வெள்ளி குடம் பண்ணுறா. இப்போது அதை பண்ணுறதுக்கு வேண்டிய இடம் அதில் இருக்குது, அந்த வெள்ளி கட்டியில் இருக்குது, இந்த சொர்ண பார்ன்னு சொல்கிற சொர்ணத்தில் இருக்குது. அதே மாதிரி தனுபூத ஞானம் வந்து பிரித்து பெருசாக பண்ண முடியுமா? அதான் சொல்கிறார் வந்து தர்மபூத ஞானத்துக்கு அவயவங்கள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, தர்மபூத ஞானம் நித்தியம்னு சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி இந்த மாதிரி வேற ஒரு பரிமாணம் வரும்? சின்னதாக இருக்கிற தர்மபூத ஞானம் பெருசாக எப்படி ஆச்சு? சுவாமி, தர்மபூத ஞானம் சின்னதாகவே இல்லையே. கேள்வி வருமோ இல்லையா? தர்மபூத ஞானம் வியாபகமாக தானே இருக்கு, சின்னதாக இருக்குன்னா. இப்போது பிரசரணம்னு ஒன்று ஒத்துக்கிறோம், வியாபகமாக இருந்தால் கூட அதுக்கு அவன் என்ன வச்சுன்னு கேட்குறான் தெரியுமோ இல்லையா? எதுனோ சின்னதாக ஒரு இடத்துல இருக்குது, அப்படியே வெளியில் கிளம்பி போகிறதுன்ற வச்சுன்னு கேட்குறான். அதுக்கு சமாதானம் சாதிக்கிற சுவாமி, நதாவதா பகளத்துவ விரளத்வாதி பிரசங்கா. இப்போது பகளத்துவம் விரளத்துவம். பகளத்துவம்னா ஒரு வஸ்து கட்டியாக இருக்கிறது பகளம், விரளம்னா அதே பிச்சு போட்டால் அது விரளம். தர்மபூத ஞானத்துக்கு இதை வந்துவிடுமே அப்படின்னு கேட்டார். பிதுர பாகவத் சேவத் ததா வியாப்தே. அதாவதெல்லாம் எப்படின்னு கேளுங்களேன், எந்த ஒரு வஸ்துவில் அவயவ விஸ்லேஷம் பண்ண முடியுமோ, அதாவது பிரிக்க முடியுமோ, பிதுர பாகவத்வே. அப்படியே பிதுரன்னா பிரிக்கக்கூடிய பாகங்களை உடைய ஒரு வஸ்து இல்லையா? இப்போ இந்த வாழைப்பழம்னா அது பிரிச்சுடலாம். அந்த வஸ்துக்களில் தான் பகளத்துவம் விரளத்துவம் வரும். பகளத்துவம்னா கட்டியாக இருக்கிறது, விரளத்துவம்னா ரொம்ப லூஸாக இருக்கிறது, ரெண்டும் வரும் அப்படின்னார். சரி போட்டோமே, பகளத்துவம் இருக்கட்டும் விரளத்துவம் இருக்கட்டுமே, என்ன இருக்கட்டுமேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு தெரியலையே நமக்கு அப்படின்னார். பாருங்க, இந்த தர்மபூத ஞானம் இருக்கே, அது அத்தீந்திரியம், அதை பார்க்க முடியாது, இருந்துட்டு போட்டோமே என்ன. சரி சுவாமி, தொட்டால் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னார். அதுக்கு ஸ்பர்ஷமே இல்லையே, எதுக்கு ஸ்பர்ஷம் இருக்கோ அதை தொட்டால் தெரிஞ்சுக்கணும், தொட்டால் தெரியணும். அது இப்போது ஆகாசத்தை தொட்டால் எனக்கு ஆகாசம் தெரியலையே அப்படின்னு ஒருத்தன் கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆகாசத்துக்கு ஸ்பர்ஷம் கிடையாது. அதே சமாதானத்தையும் சுவாமி சாய்க்கிறார். உடனே கேட்டார், சரி அப்போ நீர் இதுக்கு விரளத்துவத்தை ஒத்துக்கிறாரா அப்படின்னா ஒத்துக்கிறேன். அப்போது அது இவ்வளோ நடுவில் ஓட்டை வந்து கொடுத்தா, ஓட்டை தானே வரும். பஞ்சு அப்படியே பிரித்து போட்டான்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் ஓட்டை வரும். ஓட்டை வருதா அப்படின்னார். அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் வராது. இது எல்லா தேசங்களோட கூட சம்பந்தப்படுறது சுபாவம் இதுக்கு, இது வியாபகமான விஷயம் இது அப்படின்னார். இப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார். சுவாமி, இப்போ தர்மபூத ஞானத்துக்கு சங்கோச்சம் விகாசம் இது ரெண்டுத்தையும் தேவரை சொல்கிறார. அப்போது ஜெயினாளுடைய ஆத்மவாதம் இருக்க, அதை போய் எதுக்கு கண்டிக்கிறார் பாஷ்யக்காரர்? அந்தியாவஸ்திதேஷ்ட உபயநித்தியத்வாத் அவிசேஷான்னு சூத்திரம்.
அதாவது ஜெயினாளுடைய மதத்தில் ஆத்மா என்பது அந்தந்த சரீரத்தோடைய பரிமாணத்தோடு இருக்கும். ஒரு எறும்போடைய ஆத்மா, எறும்போடைய சரீரம் எந்த அளவோ அந்த அளவு இருக்கும். யானையோடைய சரீரத்தில் இருக்கிற ஆத்மா அந்த அளவு பெருசாக இருக்கும். அதுதான் பாஷ்யக்காரர் கேட்டார், பாஷ்யக்காரர் சூத்திரக்காரரே கேட்டார். என்ன கேட்டார்னா, யானையிலேருந்து திரும்பி இவன் பூனையாகும் பொழுது பிப்பீலிக்கான எறும்பு ஆகும் பொழுது அந்த ஆத்மா இருக்கும் இல்லையா, அங்கேருந்து வந்து அந்த சரீரத்தில் ஒட்டின்ட்டா மீதி எல்லாம் வெளியில் நிற்கும். பெரிய ஆத்மா இங்கே வந்தது. இப்போது இந்த வீடு இருக்குது, ஒரு கட்டில் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். கட்டில் வாங்கி உள்ளே கொண்டு வைப்பா. என்ன சரி, சுவாமிக்கு ஒரு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸு வாங்கின்னு வந்தார்னு வச்சுக்கோங்க. பஸ்ஸை வாங்கிட்டு வந்து எங்கே வைப்பார்? பஸ்ஸு உள்ளே வராதே. என்ன இல்லை, அவரை சிரிக்கிற ஒரு வேளை அந்த ஆசை கூட இருக்கணும் அவருக்கு. பஸ்ஸை வாங்கிட்டு வந்து உள்ளே எப்படி வைக்க முடியும்? என்ன, பஸ்ஸை வாங்கிட்டு வெளில வைக்கலாம். என்ன, அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆத்மா, யானை சரீரத்தில் இருக்கிற ஆத்மா இதுக்கு வரும்பொழுது இடம் இல்லாமல் திண்டாடும். சரி, இந்த எறும்பு சரீரத்துலேருந்து போகிற ஆத்மா நிறைய இடத்தோடு இருக்கும். இது இங்கேருந்து போகும், அங்கே இருக்கும், மீதி இடங்கள்லாம் காலியாக இருக்கும் இல்லையா? இந்த கேள்வி கேட்குறார். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டார். அந்தியாவஸ்திதேஷ்சன்ற இடத்துல என்ன கேட்டார், இங்கே சரி மோட்சம் வருது. அவளுடைய மதத்தில் மோட்சம்னா என்னன்னு சொல்கிறார். மோட்சம் வருது. மோட்சம் என்ன தெரியுமோ இல்லையோ, நித்தியோர்த்வயானம் அப்படின்னா இங்கேருந்து போகிறான், போயிட்டே இருக்கான், அவ்வளோதான். அது முடிவில்லாமல் போகிறது இருக்குது பாருங்க, அதுக்கு என்ன பேர்? மோக்ஷம்னு பேர். அதான் சதோர்த்வகமம் நித்தியோர்த்வயானம் அப்படின்னு பேர். இங்கேருந்து மேலே போகிறானே, அப்போ இவனுடைய ஆத்மா இருக்க அதனுடைய அளவு என்ன? அது ரொம்ப வியாபகமான அளவு, ரொம்ப பெரிய சொரூபம். அப்படின்னா அதுவே இப்போ இருந்துட்டு போகலாமே. நீங்கள் மாற்றி ஏன் சொல்கிறீங்க? ஒரே ஆத்மாவுக்கு சங்கோச்சம் விகாசம் இதெல்லாம் சொல்கிறங்களே, இது எப்படி சரிப்படும்னு கேட்குறார் ஸ்ரீபாஷ்யக்காரர். அதுக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் கேட்குறார். அதை வச்சுண்டு பூர்வபக்ஷி கேட்குறார், ஆத்ம விஷயத்தில் ஜெயின மதத்தை கண்டனம் பண்ணுறங்களே, நீங்கள் தர்மபூத ஞானத்துக்கு இதை தானே நீ சொல்கிறோங்க அப்படின்னார். இங்கே சுவாமி தேசிகன் சமாதானம் சொல்கிறார். இப்போ ஜெயினர் வைதிகரா இல்லை, அவர் வேதத்தை ஒத்துக்க போகிறதில்ல. அவர் வெறும் யுக்தியை கொண்டு இந்த நிர்ணயத்தை பண்ணுறார். நம்ம வெறும் யுக்தியை கொண்டு நிர்ணயம் பண்ணலையே, ஆகமத்தை கொண்டு சொல்கிறோம். ஆகமன்னா வேதம். ஜானாத் தேவாயம் புருஷா விபரிலோபோ நவித்யத்தே, இந்த மாதிரி ஸ்ருதிகளை கொண்டு நம்ம நிர்ணயம் பண்ணோம். அப்போ இருக்கும் பொழுது என்ன விரோதம் வருது அப்படின்னு சமாதானம். இப்போது நான் முன்னாடி ஒரு விஷயம் அடையன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? பிரசரணம்னு ஒன்று கிடையாது, எப்பவும் வியாபகமாக இருக்குது. அதுக்கு சில இடத்துல சம்பந்தம் இருக்குது, சில இடத்துல சம்பந்தம் இல்லை. அப்படி தான் சித்தாந்தம் சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்கிற பட்சத்தில் இந்த கேள்விகள்லாம் எப்படி வரும்? இந்த கேள்வியே வராதே அப்படின்னார். இந்த கேள்விகள்லாம் வந்தது யதாஸ்ருதத்தை வச்சுன்னு வந்தது கேள்விகள். ஏதோ பிரசரணம்னா அப்படின்னா ஒரு விரிவாக்கம். பிரசரணம்னா விரிவாக்கம், அது எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாலும் இல்லை, விரிவாக்கம். அது சங்கோச்சம்னா அதனுடைய சுருக்கம் அப்படின்னு வச்சுண்டு இந்த கேள்விகள்லாம் வந்தது. யதாஸ்ருதமாக வச்சுண்டு கேள்வி வந்தது. வஸ்துதாக இப்படி கிடையாது. அது தேசிகனுடைய திருவள்ளம் இல்லை. இது எங்கே சுவாமி தேசிகன் சாதிச்சார் அப்படின்னு கேட்டால், கேவல யுக்தியாதி மூல அர்த்த பிரதிக்ஷேபே தாத்பரியாதன் பங்கி இருக்கும் இல்லையா, அதுக்கு அவ்வளோ தூரம் அர்த்தம் பண்ணிக்கணும். என்னென்னா பிரசரணம் என்பது அந்தந்த பதார்த்தங்களுடைய சம்பந்தம்னு அர்த்தம். சங்கோச்சம்னா சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னு வச்சுட்டா சரியாக போயிடும். எட்டாவது கேள்வி என்னன்னு கேட்டால், இதுவும் ரொம்ப கஷ்டமான கேள்வி இது. சரி சுவாமி, தர்மபூத ஞானம் நித்தியம்,
அது வஸ்து மேலே படுறது, வஸ்து மேலே பட்டு தான் ஞானத்தை உண்டு பண்ணுறது. அதாவது வஸ்து மேலே படலைன்னு வச்சவங்களேன் விவகாரம் உண்டாகாது. ஞானம்னு ஒன்று இருக்குது, அது இந்த விஷயத்து மேலே படுறது, பட்ட உடனே இது மேஜை அப்படின்ற ஒரு விவகாரம் வருது. இது நம்ம சித்தாந்தம். இப்போது ஒரு கேள்வி கேட்குற, அதீதமான பதார்த்தம் தசரதர், அநாகதமான பதார்த்தம் வரப்போகிறவர் கல்கி. என்ன இப்போ இவாளெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோமே, ஞானம் எங்கே அங்கே சம்பந்தப்படுறது? இப்போ எங்கிட்ட ஞானம் இருக்குது சுவாமி, அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. தசரதர் இல்லையே, கல்கி இன்னும் வரலையே என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. கல்கின்ற பேரில் யாராவது வந்திருக்கலாம், ஆனால் நம்ம சொல்கிற கல்கி வரல என்ன, இப்படி ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன சமாதானம் அப்படின்னா, இந்த பாருங்க, மற்ற மதங்களில் விஷயி பாவம்னு சொல்கிறான். இப்போ தார்க்கிகன் இருக்கான், அதாவது இந்த தார்க்கிகால்னு சொல்கிற நையாயிக்கால் இருக்காளோ இல்லையோ, அவளுடைய பட்சத்தை தான் நம்ம எல்லா இடத்துலையும் திருஷ்டாந்தமாக வச்சுக்கணும். நம்ம மாத்திரம் இல்லை, எல்லோரும் வச்சுப்பாள். அவள் மதத்தை ஒத்துக்கிறாளோ இல்லையோ, அப்பப்போ அவள் மதத்தை ஆசிரியித்து தான் பேசுவாள். ஒத்துக்காது வேறு விஷயம் என்ன. இப்போ நம்ம கூட ஒரு ஏதோ விவகாரம் பண்ணுறோன்னு வச்சு, ஆச்சாரம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியல அப்படின்னு அவளே பண்ணா சுவாமின்னு, சரி அவள் சொல்கிறது மற்றெல்லாம் நீ ஒத்துக்கிறியானா, அது வேறு விஷயம் என்ன. தப்பிக்கிறதுக்கு இது அவரே சொன்னார் சுவாமி அப்படின்னா. அதே மாதிரி இந்த தார்க்கிகாள் அவள் பரவியிருக்கா, அவளுடைய சித்தாந்தத்தை ஆசிரியித்து தான் மற்ற கிரந்தங்கள்லாம் வந்தது, கண்டன கிரந்தங்கள்லாம் கூட வந்தது. எப்படியானால் வேதாந்தத்தில் அத்வைதிகளுடைய கிரந்தங்கள் பரவி இருக்குது, அதை கண்டனம் பண்ணி தான் மற்ற வேதாந்த கிரந்தங்கள்லாம் வந்தது. ஆனால் அத்வைத கிரந்தத்தில் இருக்கிற விஷயத்தை நம்ம பிரமாணமாக்குறதில்லை, திருஷ்டாந்தமாக ஆக்கிறதில்லை. தார்க்கிக கிரந்தத்தில் இருக்கிற விஷயங்களை நம்ம பிரமாணமாக ஆக்குறோம், இது புரிஞ்சுக்கோங்க. இப்போ விஷயி பாவம்னு இருக்குது. அவள் மதத்தில் என்ன சொல்லுவாள், அவளுக்கும் தசரதர் ஞானத்துக்கு விஷயமாக வரும் இல்லையோ, அந்த விஷயத்துவம் எப்படி வரும்? அதே மாதிரி பூர்வ மீமாம்சக மதத்தில், அதுலேயும் பாட்ட மதத்தில் ஞாத்ததா அப்படின்னு ஒன்று சொல்கிறா. ஞாத்தத்தான ஒரு வஸ்து நமக்கு ஞானத்துக்கு விஷயமான பின்பு அந்த வஸ்துவில் பிரகாசம் ஞாத்ததா அப்படின்ற ஒரு தர்மம் உண்டாருது. அதுலேருந்து எனக்கு ஞானம் உண்டாருதுன்னு நான் அனுமானம் பண்ணுறேன். இது அவளுடைய பிரக்கிரியை. சரி, தசரதர் என்னைக்கு போயிட்டார், அவரிடத்துல ஞாத்தத்தா எப்படி உண்டாகும்? ஞாத்தத்தா பிரகாசம் உண்டாகணும்னால் ஆதாரமான தசரதர் இப்போ இல்லையே, அது ஒன்று. இது அந்த இடங்கள்லாம் என்ன பண்ணுறாலோ அதே நியாயத்தையே வச்சுக்கோங்க அப்படின்ட்டார். இதை சொல்லிட்டு தேசிகன் அழகாக சாதிச்சார். இது பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஞானத்துக்கு விஷயமான வஸ்து அதீதமாக இருந்தால், கடந்ததாக இருந்தால், வரப்போகிறதாக இருந்தால், அந்த வஸ்துவில் ஞானத்துக்கு எப்படி சம்பந்தம் வரும்? இதான கேள்வி. எவ்வளோ அழகான சமாதானம் பாருங்க. அதீதமான வஸ்து தானே, அதீதமான வஸ்து இப்போ இல்லை தானே, இல்லாட்டா என்ன, அந்த திரவியம் இப்போ அனுவர்த்திக்கிறதோ இல்லையோ. இப்போது தசரதர் அப்படின்னு வச்சோங்களேன், தசரதர் யார்? பஞ்சபூதாத்மகமான ஒரு வஸ்து தானே அவர். தசரதர் அப்படின்னு ஆத்மாவுக்கு பேர் கிடையாது, சரீரத்துக்கு தான் பேர் இல்லையா? சரீரத்துக்கு தான் தசரதர்னு பேர். சுவாமி தேசிகன்னு கூட அந்த திருமேனிக்கு தான் பேர். நம்ம மாதிரி சரீரம் இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு, என்ன நம்ம மாதிரி திருமேனி வெங்கடேஷ அவதாரமாக இருக்கலாம், அந்த திருமேனிக்கு தான் தேசிகன்னு பேர் என்ன. அப்போது தசரதன்ற அந்த பஞ்சபூதாத்மகமான வஸ்து இப்போ இல்லாமல் இருக்கலாம். இந்த பஞ்சபூதங்கள் இப்போ இருக்கா இல்லையா, அது சாமானியாத்மனா அனுவர்த்திக்கிறது. சாமானியாத்மனா அதே வஸ்து இப்போ இருக்குது. அப்போது ஞானத்தோட சம்பந்தம் ஏற்படலாம். விசேஷ ரூபேண சம்பந்தம் இல்லாட்டா பரவாயில்ல. இது தேசிகனும் சாதிக்கிறார். இதுக்கு அழகாக வியாக்கியானம் பண்ண திருப்புக்குழி சுவாமியும் இந்த விஷயத்தை இப்படி தான் நிர்ணயம் பண்ணுறார். வராது, வேண்டாமே. அந்த வஸ்துவில் சம்யோகம் இருக்கா இல்லையா?
அந்த அந்த சத்வேனே இல்லை. லெட்டர் போட்டோமே தசரதத்வே. இப்போ வஸ்துவில் தான் சம்யோகம். என்றைக்குமே சம்யோகம் அவஸ்தையில் இருக்காது. இல்லை ஆனால் இங்கே அவஸ்தைகளுக்கு பிருத்தக் உற்பத்தி பிரதிபத்தியாதிகம் நாஸ்தின்னு ஆரம்பணாதிகரண பாஷ்யம். அவஸ்தை தனியாக உண்டாறதில்லை. அவஸ்தை தனியாக, அவஸ்தைக்கு நாசம் கிடையாது, அவஸ்தைக்கு உற்பத்தி கிடையாது, அவஸ்தைக்கு ஞானம் கிடையாது தனியாக, அவஸ்தைக்கு தனியாக விவகாரம் கிடையாது. திரவியத்தோடு சேர்ந்து தான் அதுக்கு உண்டு. அப்போது அதுக்கு ஆசிரியமான திரவியத்தில் சம்யோகம் இருக்கா இல்லையா? ஞானத்தோடைய சம்பந்தம் இருக்குதுன்னு அர்த்தம். தற்பிரகாரகமாகவும் இருக்கணுமேன்னு சுவாமி அப்படி இல்லை, சம்யோகம் எங்கே பிரகாரமாக இருக்கும்? ஞானம்தான் சுவாமி அப்படி இருக்கணும். சம்யோகம்ன்றது ஒரு சம்பந்தம் தானே. சம்யோகம் இருக்கா இல்லையா? இப்போ நம்ம கேள்வி என்ன? ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் என்ன? சம்யோகம். இதே ஸ்ரீபாஷ்யக்காரர் இந்த நாபா உபலப்தேன்ற இடத்துல சாதிச்சிருக்கார். அப்போது அந்த சம்யோகம் இருக்கா இல்லையா? அவ்வளோதான். இப்போது 9வது கேள்வி என்ன நாழி ஆகிடுத்து, 1 மணி காலம் அடிய சொன்ன மேலேயே ஆகிடுத்து. இன்னும் இப்போ தான் 9வது கேள்விக்கே வந்திருக்கோம். இந்த 9வது கேள்வி என்னன்னு கேட்டால், கதஞ்ச குணாதிபிகி, சாதாரண குணத்தோட கூட சம்யோகம் எப்படி வரும்னு கேட்டார். அதை நான் ரொம்ப விஸ்திருத்தமாக இங்கே கிரந்தம் இருந்தாலும் சுலபமாக ஒரே வாக்கியத்தில் சொல்லிவிடுறேன். குணத்தோட சம்யோகம் ஞானத்திற்கு நாங்களும் சொல்லலை. குணம் எங்கே இருக்கோ, கிரியை எங்கே இருக்கோ, ஜாதி எங்கே இருக்கோ அதில் சம்யோகம் இருந்தால் போகும். இந்த இந்திரிய சன்னிகர்ஷத்தை பற்றி சொல்லும் பொழுது பராசர பட்டர் சொன்னார், தத்ர விருத்தா விதாமாசு சம்யோகம் சன்னிகர்ஷணம் சயுக்தாஸ்ரயணம் சேத்தி யதா சம்பவம் ஊஹியதாம்னர். இதே நியாயம்தான் இந்திரியத்துக்கு சொன்ன நியாயம்தான் ஞானத்துக்கும்னு வச்சுக்கணும். இப்போ 10வது கேள்வி, இதுவும் கஷ்டமான கேள்வி. அதாவது சுவாமி, இப்போது ஞானம் இருக்குது. ஞானம் இப்போ எனக்கு எதிர இந்த செவுரு இருக்குது. இந்த செவுரில் ஞானத்துக்கு சம்பந்தம் ஏற்படுறது. கண்ணு போகிறது, கண்ணோட கூட ஞானம் போய் இந்த செவுரில் சம்பந்தப்படுறது. படும்போது நடுவில் நிறையா பரமாணுக்கள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. இதுக்கெல்லாம் பிரகாசம் ஏற்படுறது இல்லையே. இது சுவர் அப்படின்னு தான் இவன் விவகாரம் பண்ணுறான். நடுவில் எத்தனையோ வஸ்துக்கள்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் ஏன் விவகாரம் வரதில்லை? ஏன்னா ஞானத்தோடைய சம்யோகமானது சம்பந்தமானது அது மேலேயும் பற்றுக்கொள்ளியோ அப்படின்னு கேட்டார். இதுக்கு சமாதானம் சாதிக்கிறார். நாயனம் தேஜா நிதர்சனம் அப்படின்னார். அதாவது நம்முடைய கண் இருக்கும் இல்லையோ, இப்போ அடியேன்னு சொன்னேன், கண்ணுலேருந்து ரஷ்மி வெளியில் போகிறது, நடுவில் எத்தனை பரமாணுக்கள்லாம் மேலே படுறது, அதெல்லாம் யாரும் கிரகிக்கிறது இல்லை. என்ன, நடுவில் பரமாணுக்களே இல்லை. பெரிய வஸ்து இருந்தால் கூட கிரகிக்க மாட்டான். இவனுக்கு யாரை ஒருத்தரை பார்க்கணுன்னு எண்ணம் இருக்கோ அது பக்கத்தில் இருக்கவாள் தெரியறதே கிடையாது. ஒருத்தரால் காரியாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் அவரை காட்டிலும் பெரிய உருவத்தோடு ஒருத்தர் இருந்தால் கூட காரியம் தெரியறதில்லை. என்ன இப்போ அது அப்படின்னா அதில் என்ன சுவாரஸ்யம்னு கேட்டால், அந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் பெரிய வஸ்துக்கள் தெரியல அப்படின்னா தெரியலன்னு அர்த்தம் கிடையாது. அதை இவன் உதாசீனப்படுத்திடுறான். இவனுடைய திதிர்க்ஷா என்பது அந்த வஸ்து மேலே தான். பரமாணுக்கள்லாம் ஏன் தெரியல அப்படின்னா அது யோக்கியத்தை இல்லை. இங்கே திருப்புக்குடி சுவாமி அழகாக சாச்சார், சுவாமி பரமாணுக்களில் யோக்கியத்தை இல்லை, பரமாணுக்களில் உத்பூதமான ரூபம் இல்லை, உத்பூதமான ஒரு வெளியில் தெரிகிற மாதிரி ரூபம் இல்லை, வர்ணம் இல்லை. வர்ணம் இருக்குது, அது பிரத்யக்ஷத்துக்கு தகுந்ததான வர்ணம் இல்லை, அதனால பரமாணு தெரியல. மற்ற வஸ்துக்கள்லாம் தெரியலாமே, ஏன் தெரியல அப்படின்னார். இந்த பாருங்க, அனுபவத்தை பார்த்துட்டு அந்தந்த வஸ்துத்வம் தான் யோக்கியத்தை அப்படின்ட்டார். அந்தந்த தத்தத் வஸ்துத்வமேவ யோக்கியதா ரூபம்னு சாச்சார். இப்போ சில வஸ்துக்கள் கிரகிக்கப்படுறது, சில வஸ்துக்கள் கிரகிக்கப்படலை. ஏன் அப்படின்னு கேட்டால்,
எந்தெந்த வஸ்துக்கள்லாம் அனுபவத்தில் கிரகிக்கப்படுறதோ அது அந்தந்த வஸ்துவாக இருக்கிறதே யோக்கியத்தை அப்படின்னார். இதுக்கு மேலே நிறையா விசாரங்கள்லாம் இருக்குது. இந்த விசாரத்தை நம்ம விட்டுடுவோம். அது வந்து கண்ணுக்கு சில விஷயங்கள் தான் தெரிகிறது. புகை தெரிகிறது, அது சூக்ஷ்மமாக இருக்க விஷயம் தெரியறது இல்லை. இப்போ இருக்கார் உமக்கு பின்னாடி ஒரு அவுரா இருக்குது, ஒரு இது அது எனக்கு தெரியலையே என்ன, அது யோகியாக இருக்கவளுக்கு தெரியறது. அதே மாதிரி தான் என்ன இப்போது அப்படியே சுவாமி கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிவிடுமே. இல்லை சொல்லிவிடும். அது அழகான விஷயந்தான். இது கண்ணு கிடையாது. கண்ணுனா இதுக்கு உள்ளே இருக்கிறது ஒரு இந்திரியம். அடி அதனால வந்து நம்மளுக்கு பார்க்க வேண்டியது இப்போ ஒரு வேற ஏதாவது மிருகத்துக்கு பார்க்க வேண்டியது வேற வேற இருக்கு, சிலதெல்லாம் தெரியறது இல்லை. அதனால வந்து தேவள் சாட்ச மாதிரி அது வந்து தர்மபூத ஞானம்ன்றது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அந்த தர்மபூத ஞானத்தை நம்மளால ஏன் இல்லை நம்மளால இல்லை. தர்மபூத ஞானம் சில வஸ்துக்களை மட்டும் கிரகிக்கிறது, சில வஸ்துக்களை ஏன் கிரகிக்கலை, அதனுடைய சம்பந்தம் எல்லா மேலேயும் இருக்கும் இல்லையோ, இதுதான் கேள்வி. பதில் என்னன்னா சில வஸ்துக்களுக்கு யோக்கியத்தை இருக்குது, அது கிரகிக்கப்படுறது. அதே தான் சுவாமி நீ சொன்னதான் சொல்கிறேன், தேவர் சொல்லதான் சொல்கிறேன். சம்பந்தம் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் சில வஸ்துக்களுக்கு யோக்கியத்தை இருக்குது, சில வஸ்துக்களுக்கு யோக்கியத்தை இல்லை. சரியா தானே? நீ சொல்லதான் நான் நிறைய சொன்னேன். அதுதான் ஒரு உடல் வந்து சிந்திக்கிறது ஜன்னத்துக்கு. இப்போ ஒரு பூனையோட உடலை சிந்திக்கிறதோ, இல்லை ஒரு யானையோட சிந்திக்கிறதோ, இல்லை மனுஷோட சிந்திக்கிறதோ, அந்த கர்மாவோட ஷூஸ்க்கு ஏற்ற மாதிரி சுவாமி சாட்சியது அது அப்படியே. அதாவது ஷூஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள போவோம் அந்த மாதிரி. அதனால வந்து சொன்னதுனால நம்மளுக்கு வந்து நம்மளோட தர்மபுத ஞானம் எல்லாத்தையும் இருக்கு. ஆனா நமக்கு இந்த உடம்புல சரீரத்தை கொடுத்துறாங்க பெருமாள். அந்த சரீரத்தை வந்து அந்த 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 தேவள் சொன்ன அந்த இதை வச்சிடறாங்க, லிமிடேஷனை. அந்த லிமிடேஷனை வச்சதுனால நம்மளால இதை பார்க்க முடியுது. சில சிலதெல்லாம் சில பேர் ஏதோ பேட்டுக்கெல்லாம் காது கேட்கொண்டுறோம், அல்ட்ராசவுண்ட் கேட்கொண்டுறோம், அதெல்லாம் கேட்கொண்டுறோம். அந்த இன்ட்ரெஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. அதனால எல்லா ஜீவனோகளுக்குமே எல்லாமே அது தேவர் சொல்கிறது. இது நியாய சித்தாந்தத்திலேயே இன்னொரு இடத்துல சாதிச்சிருக்கிற விஷயம் அது. இப்போது சரி சுவாமி தேவர் சொன்ன வந்து இப்போது பாம்புக்கு இது கேட்குறது, இந்த ஒரு பேட்டுன்னு சொன்னார் பாரு, அது வந்து என்ன ஒவ்வாலுக்கு இது மாதிரி கேட்குறதுன்னா அது சரி. இப்போது அடுத்தது அப்படியா? இப்போ 10வது கேள்வியும் பார்த்துட்டோம். சம்யோகஸ்து பிரசரண வைபவாதி பிரதிபாதக சாஸ்திர பலாத் ஆஸ்ரிதான்னு. இது அப்புள்ளாருடைய வாக்கியம். அப்புள்ளாருடைய ஸ்ரீசூக்தியும் சேவிக்கணும் இல்லையோ. வந்து சம்யோகம் ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம். இது எப்படி சுவாமி நமக்கு தெரிஞ்சது? பாஷ்யத்தில் இருக்குது. பாஷ்யத்தில் நாபாவ உபலப்தேன்ற அதிகரணத்தில் இருக்குது. ஆனால் இதுக்கு பிரமாணத்தை பாஷ்யக்காரர் சாதிக்கலையே, அப்புள்ளார் சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார்னா, நியாய குலிஷத்தில் வந்து பிரசரண வைபவாதி பிரதிபாதக சாஸ்திர பலாத் ஆஸ்ரிதா. அதாவது பிரஜாச்ச தஸ்மாத் பிரசுருதா புராணி, பிரசரணத்தை சொன்ன சாஸ்திரம். அதே மாதிரி வைபவத்தை சொன்ன சாஸ்திரம். வைபவம்னா தர்மபூத ஞானம் இருக்க, பரவி இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது என்ன அப்படின்னு சொல்கிற சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரங்கள் இருக்கும் இல்லையோ, இந்த சாஸ்திரங்களுக்கு விரோதம் இல்லாமல் இந்த சாஸ்திரங்கள்னால நமக்கு என்ன தெரியறது? சம்பந்தம் சம்யோகம்னு தெரியறது. சாஸ்திர பலாத்
ஆஸ்ரிதகான்னு அப்புள்ளாருடைய ஸ்ரீசூக்தி. இதுக்கு மேலே 11வது கேள்வி. 11வது கேள்வி என்னென்னா, 12வது கேள்வி தான் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். 11வது கேள்வி என்னென்னா, சுவாமி முக்தன் இருக்கானே அவனுடைய ஞானமானது ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் கிரகிக்கிறதே எப்படி? நமக்கு முடியலையே. நம்மளால் ஒரு சமயத்தில் ஒரு ஞானமே வர மாட்டேன், ஒரு ஞானமே அடைய முடியலையே இல்லையா? முக்தன் ஒரே சமயத்தில் எல்லா பதார்த்தங்களையும் தெரிஞ்சுட்டுருக்கானே, அது எப்படி அப்படின்னு கேட்டார். அது சொல்கிறார், வேகாதிசய சக்தி விசேஷ ஈஸ்வர சங்கல்போவா பிரதிவக்தாரா. இதுக்கு பதில் நாம் சொல்லக்கூடாதுன்னு தேசிகன். யார் சொல்லணும் அப்படின்னார், வேகாதிசயம். முக்தனுக்கு ஞானம் அந்த வேகத்தில் இருக்குது, எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் கிரகிக்கிற மாதிரி இருக்குது. அது வேண்டாம் சுவாமி, கிரகிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல வேண்டாம், கிரகிக்கிறதாவே வச்சுக்கலாம். சக்தி விசேஷத்தினால சக்தி விசேஷம், அந்த சக்தி விசேஷத்தினால முக்தனுக்கு ஒரே சமயத்தில் எல்லா விஷயங்களும் ஞானத்துக்கு விஷயமாகின்றன அப்படி சொல்லலாம். ஸோ அதுலேயும் தப்பு இருக்குது. என்ன தெரியுமோ இல்லையா, அவனுக்கு அவ்வளோ பெரிய சக்தியா? ஏன் ஈஸ்வர சங்கல்பா என்ன? அது இல்லை ஈஸ்வரன் ஈஸ்வர சங்கல்பத்தினால்தான் வரும், ஈஸ்வர சங்கல்பத்தினால் வரும் சொல்லி முடிச்சுட்டார். அது எப்படின்னா லோகத்தில் இப்போ அவர் சொன்ன விஷயந்தான். லோகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு இருக்குது. ஒருத்தன் 15 கிலோ தூக்குறான், இன்னொருத்தன் 50 கிலோ தூக்குறான். நிறைய ட்ரைனிங் பண்ணவன் 150 கிலோ தூக்குறான் இல்லையா? 150 கிலோ யாரும் தூக்க மாட்டான்னு நினைக்கிறேன், 100 கிலோ தூக்குறான்னு வச்சுக்கோங்களேன், தூக்குறான். இப்போது உலகத்தில் சக்தியில் தாரதமியத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். காஷ்டா பிராப்தம்னா ஒரு உத்கர்ஷத்தில் ஒரு அவதியே இல்லாத போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அது எங்கே போகும் அப்படின்னா, முக்தாளுக்கு உலகத்தையே விஷயீகரிக்கிற ஞானம் இருக்குது அப்படின்னார். யுகபத்து 3-4 க்ஷணேனவா விஸ்வமாஸ்கந்தத்தை, ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் அவன் கிரகிக்கிறான்னு வச்சுக்கலாம், இல்லைட்டா 2-3 க்ஷணங்களில் வச்சுக்கலாம் அப்படின்னார். 12வது கேள்வி என்ன தெரியுமா? இப்போது இந்த ஞானம் இருக்குது, இந்த ஞானம் என்ன பண்ணுறது, இப்படியே வியாபிச்சு இருக்குது. ஞானமானது வியாபிச்சு இருக்குது. இப்போ பாருங்க, முன்னாடி அடியே சொன்ன சித்தாந்தம் வந்துடுது. ஞானம் வியாபிச்சு இருக்குது. அதில் இந்த ஜீவாத்மான்றவன் என்ன பண்ணுறான், அப்படியே தவழ்ந்து போயின்னு இருக்கான். ஏன்னா ஞானம் என்பது பரவி இருக்குது, ஜீவாத்மாவானவன் அதில் உள்ள பரவி போயின்னு இருக்கான். உதாரணம் என்னென்னா, இந்த சிலந்தி வலை இருக்குது பாருங்க, சிலந்தின்னு ஒன்று, அதுக்கு என்ன பேர், சம்ஸ்கிருதத்தில் அஷ்டாவக்கரன்னு பேர் வச்சா. அதுக்கு நிறைய இது பண்ணோம். இந்த வெப்புன்னு சொல்கிறாலும் அது வலையை கட்டுறது, வலையை இது பண்ணுறது. அந்த வலையை ஏற்படுத்திட்டு அந்த சிலந்தி வலையில் அப்படியே போயின்னு இருக்கு, அங்கங்கே போகிறது. அப்போது போகும் பொழுது ஒரு இடத்துல போய் சேருறது, ஒரு இடத்துல அந்த சஞ்சாரம் பண்ணும் பொழுது ஒரு இடத்துல போய் சேரும் பொழுது இன்னொரு இடத்துல அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு 8 லைன் இருக்குது, 8 நூல் இருக்குது. ஒரு நூலில் போகும்பொழுது இன்னொரு நூல் அது போகாது. அதே மாதிரி இந்த புத்தி இருக்கு இல்லையோ, புத்தியில் இந்த ஆத்மாவானவன் சம்பந்தப்படுறான். இப்போ வேறு புத்தியில் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணும், அது எப்படி நடக்கும்? புத்தி தான் வியாபிச்சு இருக்கேன். புத்தின்னு ஒரு நூல் மாதிரி இருந்ததுனால் ஒரு இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கு சுவாமி, இன்னொரு இடத்துல சம்மந்தப்படலைன்னு சொல்லலாம். இதுவும் வியாபகமாக இருக்குது, இன்னொரு புத்தியும் வியாபகமாக இருக்குது. அப்போது அந்த புத்தியில் சம்பந்தம் இல்லை, இந்த புத்தியில் தான் சம்பந்தம் இருக்குன்னு அப்படி சொல்ல முடியும்?
அதாவது சொல்கிறேன் நல்ல உதாரணம் சொல்கிறேன் கேளும். என்ன ஒரே பிளாட்டு 2 பேருக்கு போட்டு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் அது மாதிரி தான். என்ன வந்து புத்தின்றது வியாபிச்சு இருக்குது, இன்னொரு புத்தியும் வியாபிச்சு இருக்குது. இந்த ஆத்மாவுக்கு இந்த புத்தியில் தான் சம்பந்தம் இருக்குது, அந்த புத்தியில் சம்பந்தம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா இதை கேள்வி. சுலபமான சமாதானம் என்னென்னா, இப்போது தார்க்கிக மதம் எடுத்துக்கோங்க, அவளை தான் கொண்டு வரணும். அவள் என்ன சொல்கிறா, இந்த ஜீவாத்மா என்பவன் வியாபகமாக இருக்கான். இப்போ நான் இருக்கேன், என்னுடைய ஆத்மா அணு அல்ல. அவா மதத்தில், வேதாந்திகளுடைய சித்தாந்தத்தில் அணு, அவா மதத்தில் மொத்தம் வியாபிச்சிருக்கான் என்னுடைய ஆத்மா. இந்த ஆத்மா ஏன் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு கேட்டால், இந்த ஆத்மா இன்றைக்கி சென்னையில் இருக்குது இல்லையா? இன்றைக்கி நான் சென்னையில் இருக்கேன், நாளைக்கு நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன் வச்சுக்கோங்களேன். நான் இன்னொரு ஊரில் குடுவாஞ்சேரியில் இருக்கேன். குடுவாஞ்சேரி எதுக்கு போகிறேன், காஞ்சிபுரத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கேன்னா அங்கே என் ஆத்மா போகாது, அங்கே ஆத்மா இருந்துகிட்டே இருக்கு. இந்த சரீரம் போய் எங்கே போய் சேருறது, சரீரம் போய் அங்கே சேருறது, ஸ்ரீரங்கம் போச்சு அங்கே போய் சேருறது இல்லையா? இப்போது அதே மாதிரி இந்திரியங்களும் அதே மாதிரி தான். இப்போ கேள்வி கேட்டால், இப்போ என்னுடைய ஆத்மா அங்கே எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு, என்னுடைய சரீரம் எல்லா இடத்துலையும் சேர்ந்துக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையோ? அப்போது இன்னொருத்தனுடைய ஆத்மாவும் அப்படி தானே இருக்குது. அந்த ஆத்மாவில் என்னுடைய சரீரம் இந்திரியங்கள்லாம் சேர்றது இல்லையே. என்ன அது எப்படி சொல்கிறியோ அதே மாதிரி இங்கேயும் ஒத்துக்க வேண்டியது தான். அதே மாதிரி ஈஸ்வரனை ஒத்துக்கிறோம், ஈஸ்வரனை ஒத்துக்கிறோம். அவனுக்கு ஈஷித்தவ்யமாக இருக்கிற பதார்த்தங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் வியவஸ்திதமாக தானே இருக்குது. ஈஸ்வரன் வியாபகமாக இருக்கான், வியாபகமாக இருக்கிறான். அவனுக்கு கீழ்ப்பட்ட சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே இடங்கள் மாறிண்டு தானே இருக்குது. அங்கே என்ன பண்ண போகிறோங்க, வியவஸ்திதமாக தானே இருக்குது. அதாவது ஈஸ்வரன் வந்து இந்த வியக்தி ஒரு சேத்தனம் எடுத்துக்கோங்க, ஈஸ்வரன் இந்த வியக்தியோடு சேரும்பொழுது இன்னொரு வியக்தியோட சேரானா இல்லையான்னா தனித்தனி நியமனங்கள், தனித்தனி சொல்கிறோமோ இல்லையா? அதே மாதிரி தான். அதே இது மாதிரி நிறையா உதாரணங்கள்லாம் சொல்லி கடைசியில் என்ன சாதிச்சார்னா, கடைசியில் வியபகத சோத்ய கன துர்தின போதபானு ஔபனிஷதானாம். அதாவது ஔபனிஷதர்கள்னால் வேதாந்திகள், உபனிஷத்து வேதாந்தங்கள், வேதாந்திகளை ஔபனிஷதர்கள்னு சொல்லுவாள். இந்த வேதாந்திகளுடைய போதபானு ஞானம் என்கிற சூரியன் என்ன பண்ணித்துன்னா, போதபானு வியபகத சோத்ய கன துர்தினஹான். அந்த கேள்விகள் என்கிற மேகங்கள்லாம் போயிடுத்து, போனால் துர்தினம் போயிடுத்து. மேகச்சன்னேன்னி துர்தினம், மேகமானது ரொம்ப மறைஞ்சிருந்து மேகமானது சூரியனை மறைச்சி இருந்தால் அந்த நாளுக்கு என்ன பேர், துர்தினம் அப்படின்னு பேர். என்ன இது இப்போ வியபகத கன சோத்ய கன, சோத்தியம்னா கேள்விகள் என்ற மேகங்கள் எல்லாமே போயிடுத்து. போனால் என்ன வரும், துர்தினம் போகும். துர்தினம் போனால் பானுகு சூரியன் வருவான். இந்த இடத்துல கேள்வி போனால் போதம் வரும், அறிவு வரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சுவாமி. இன்னும் இந்த விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த சமயத்தில் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு அடியான் விஞ்ஞாபித்தேன். ஸ்ரீமத் அழகேசங்கருடைய திருநக்ஷத்திரத்தை விசேஷமாக இந்த சுவாமி ப்ரொஃபஸர் சுவாமி பண்ணிட்டு இருக்கார். நீங்கள் எல்லோரும் கேட்டங்க. இதுக்கு மேலே உங்கள் பொறுமையை சோதிக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. என்ன அது இன்னும் பார்க்கலாம். என்ன இது இதில் இந்த 12 கேள்விகள் சமாதானம் இருக்கும் இல்லையோ, அது இன்னும் கூட விஸ்திருத்தமாக அடியன் சொல்லியிருக்கலாம். அடியனுக்கு சில சந்தேகங்கள் மேலே இருக்குது. இருந்தாலும் சங்கிரகமாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். இதில் தப்புகள்லாம் நிச்சயமாக இருக்கும். தப்புகள்லாம் இருந்தால் அதை தேசிகனும் எங்கள் அஸ்மதாச்சாரியன்
அவரும் அங்கே தானே இருப்பார், 2 பேரும் பக்கத்தில் தானே இருப்பாள். அவள்லாம் அதை வந்து க்ஷமிச்சுடுவா. மற்ற தோஷங்களுக்கு நம்ம தான் பொறுப்பு. கவிதார்க்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமத் ரங்கசடார சண்முகநாதத்தாக மந்தத்தையும் ஸ்ரீமத் வீரர் பாதார பிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத் வேதவதம் சதேச விதேகே காருண்ய விற்காத்பதம் சேவே ரங்க துரின் சிவதேசி லக்ஷ்மி ஸ்மிருதி பாரதா சேவக சிவன் சடகோப ஸ்ரீ நாராயண மகாதேசிகாய மகா வேதாந்த விஜயஸ்கேதிந்த சார ஆபத்த குணங்குதாப்ரேயம் நாராயணாத் ஏந்திருபாஷித்து ஸ்ரீ ரங்கநாத எதிசேகமாஸ்யா மகா சிவதே ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத ஏந்திர மகாதேசிகாய மகா வேதாந்த விஜயஸ்கேதிந்தம் நாராயணாத் பார்த்தபோது ஸ்ரீ ரங்கநாத எழுதிய தயாவல்பம் ஸ்ரீ ராஜகோப குருமாத்ம இந்த சுவாமி முதல்ல சாதிக்கிற போதே இது வந்து ரொம்ப கடினமான சப்ஜெக்டு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதில் அவரும் எவ்வளோதான் சிம்பிளிஃபை பண்ணி சொன்னாலும் நம்ம புத்திக்கு அது எட்ட மாட்டேங்குது. ஏன்னா இது புத்தி பரிச்சயம் இல்லையா, அதனால் அது வந்து அவ்வளோ தூரம் எட்ட மாட்டேங்கிறது. இருந்தாலும் எனக்கு ஒன்றே ஒன்று தோணித்து என்னென்னா, நம்ம வந்து இப்போ வந்து சுவாமியோட உபன்யாசம் ஃபுல்லாக இப்போ இந்த யூடியூப்பில் வந்துருக்கும், இனிமேல் வந்துடும், அப்லோட் ஆகிடும் நாளைக்கு. அதனால் இதை வந்து திருப்பி திருப்பி கேட்டால் தான் கொஞ்சமாவது புத்திக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். ஆனால் சுவாமி சொன்னதில் 2 விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து நமக்கு புத்தி இருக்குது, 2வது இதில் பரிச்சயம் பண்ணுறது 12 கேள்வி இருக்குது அப்படின்னு திருப்பி திருப்பி சொன்னதுனால இந்த 2 விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த 12 கேள்விகளில் அவர் என்ன சொன்னார், முதல் 7 கேள்வி வந்து கொஞ்சம் சுலபமான கேள்வி, 8லேருந்து ஆரம்பித்து தான் 12 வரைக்கும் ரொம்ப கஷ்டம்னார். அதுதான் அவர் சொன்ன பண்ண பெரிய தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். முதல் கேள்வியிலேருந்து கஷ்டமான கேள்வி தான் இருக்குது, அதுக்கு பதிலும் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அவருடைய இது சாமர்த்தியத்தினால நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இதை நான் சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி கேட்டால் தான் இதனுடைய உபன்யாசத்தினுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருந்து இந்த அழகின்ற சதமானத்தில் இந்த உற்சவத்தில் எல்லோரும் கலந்துட்டு சுவாமியும் அவருடைய நிர்பந்தத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கே வந்து நமக்கு இந்த விஷயத்தை இந்த மாதிரி ஒரு நியாய சித்தாந்தத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னதே ரொம்ப பெரிய விஷயம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பரிசிரமப்படணும். பரிசிரமப்பட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சுவாமி அனுகிரகம் வேணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்ததுக்கு அதனால் கவிதார்த்தி சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய எல்லாருக்கும் பிரசாதம் இருக்கு, கொஞ்சம் தயவுசெய்து வெயிட் பண்ணி பிரசாதம். மாமி என்ன சொன்னா, இந்த ஒரு தடவை வந்து கேட்டா போறாது, சுவாமி அடிக்கடி வர வச்சு புத்தியை நல்லா தீட்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணு பழக்கம்